அனைவருக்கும் ஸ்டார் அகாடமியுடைய இனிய காலை வணக்கம். இது ஸ்டார் அகாடமியின் வாராந்திர சனிக்கிழமை கூட்டத்தின் 27வது கூட்டம். 26 கூட்டங்களை ஒரு நிறைவோடு பூர்த்தி செய்து 27வது கூட்டத்திற்குள்ள இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்திற்கு ஸ்டார் அகாடமி அவர்களுடைய அன்பர்கள், ஜோதிட அன்பர்களுக்கும் நம்முடைய மேடையில், இந்த மேடையில் பல சிறப்பு பேச்சாளர்கள், ஜாம்பவன்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. மாதேஸ்வரன் ஐயாவிலிருந்து எண்ணற்ற டாக்டர் NVRA ராஜா, மீனாட்டு நாடி, இப்படி எண்ணற்ற பல ஜோதிடர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு தளம். ஆதித்ய குருஜி, GK திருப்பூர் GK ஐயா, இப்படி பெயர் சொன்னால் 26 பேரையும் சொல்லணும். அப்படி ஒவ்வொருத்தருமே சிறப்பு வாய்ந்தவர்கள். நரநாராயணன் ஐயா வரைக்கும் வாலிபத்திலிருந்து வயதான ஜோதிட அனுபவம் உள்ளவர்கள் வரைக்கும் எல்லோரும் பங்கேற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக். சில நாட்களுக்கு முன்னால பரந்தாமன் ஐயா எங்களை தொலைபேசியில் அழைச்சார். என்ன, இந்த மாதிரி ஜோதிட சம்பந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட நான் விவாதிக்கணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு அது ஒரு பழைய பாரம்பரிய புத்தகத்திலிருந்து கிடைச்சது. அதை நான் உங்களோட விவாதிக்கணும். அது விவாதித்த பிறகு நீங்கள் அனுமதிச்சா அதை யூடியூப்ல பேசலான்னு சொன்னாங்க. சரின்னு அவருக்கு ஒரு தேதி குறித்து, நானும் நம்ம ஸ்டார் அகாடமியுடைய மருத்துவ பேராசன், ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீனிவாசன், ராமசாமி ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவரை ஒரு நாள் ஸ்டார் அகாடமி அலுவலகத்துக்கு வர வச்சு, அன்றைக்கு நானும் அவரும் அவர் என்ன விஷயத்தை சொல்ல வர்றான்றதை கேட்டோம். சில விஷயங்கள் கன்வின்சிங்காக இருந்தது, சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு மாற்று கருத்துக்களை மறுதளிக்க கூடாது அப்படிங்கிறது ஸ்டார் அகாடமியோட நோக்கம். முதல்ல உலகம் தட்டைன்னு சொல்லும்பொழுது அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சமூகம் இருந்துச்சு. பின்னால் அது உருண்டைன்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அதையும் விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொண்ட சமூகம் மாறுச்சு. ஸோ அதனால இந்த ஜோதிடம் இது ஏதோ டிஃபைன் பண்ணி இவ்வளவுதான் இதுதான் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இல்லை. எதெல்லாம் மாற்றம் இருக்கோ அந்த மாற்றம் இதுலையும் சேர்ந்துதான் இருக்கும். மாற்றம் என்பது அந்த மாறும் என்ற சொல்லை தவிர உலகத்தில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் அவரோட விவாதிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அவர் சொல்ல வந்த விஷயங்களே நானும் நம்ம ஸ்ரீனிவாசன் சாரும் உட்கார்ந்து பேசணும். நிறைய அவர்கிட்ட கேள்விகள் கேட்டோம். பல விஷயங்கள் எங்களுக்கு புதுமையாக இருந்துச்சு. இது ஸ்டார் அகாடமி, ஸ்டாரோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சயின்டிஃபிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச் அகாடமி. ஸோ இது ஒரு ஜோதிட ஆய்வுக்கான ஒரு கல்வியகம். ஸோ அதனால் ஒரு விஷயம் பாரம்பரியத்தை ஒட்டியும் அல்லது புதுமையாக வரும்பொழுது மறுத்துவிடக்கூடாது. இதை அங்கீகரிப்பவர்கள், இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த ஜோதிட சமூகம். அது இது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது மேற்கொண்டு என்ன பண்ணுறதுங்கிறதும், அல்லது அதில் குற்றம் குறைகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி விவாதிப்பது, அதை செழுமைப்படுத்துவது என்பதும் நம்ம ஜோதிட அன்பர்கள் தான் அதனுடைய விதியை தீர்மானிக்கிறோம். பட் பல விஷயங்கள் எங்களுக்கு புதுமையாக இருந்தது. அதாவது இன்றைக்கு அதில் குறிப்பாக எல்லா விவரங்களை அவர் பிரம்மஸ்ரீ பரந்தாமன் சார் பேசினாலும் விவரங்களை அவர் சொன்ன பல விஷயங்கள் எங்களுக்கு மற்றவங்க எல்லாரும் மியூட் பண்ணலாம். இந்த பிரபஞ்சத்திற்கே பிரதானமானது சூரியன். உலகம் ஜீவித்திருப்பதற்கும் மனித ஜீவராசிகள் வாழ்வதற்கும். சார், மியூட் பண்ணாதவங்களை தளத்திலிருந்து ரிலீவ் பண்ண வேண்டியிருக்கும். கூட்டத்துக்கு இடையூறு பண்ண வேண்டாம். கூட்டத்திற்கு வரும்போது உங்களை மியூட் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுறோம். அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். விஷயங்கள் விவாதிக்கும் போது அடுத்தவர்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாம். அல்லது மியூட் பண்ணத்தான் செய்வான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து ரிலீவ் ஆகிக்கிட்டு நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
சங்கடப்படாதீங்க, அடுத்தவங்களுக்கும் இடையூறு பண்ணக்கூடாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்ககிட்ட பேசும்போது ஒரு துளி மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறோம். இந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை வாழ்க்கைக்கும் கால பரிவர்த்தனைக்கும் அல்லது காலச்சூழல்கள், மழைக்காலம், கோடைக்காலம், வசந்த காலம் இதெல்லாம் மாறுவதற்கு ரொம்ப பிரதானமானது சூரியன். ஸோ அந்த சூரியனை நாம் அசுபர் பட்டியலில் சேர்த்திருக்கோம் ஜோதிடத்தில் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அவரை நாம் எப்படி அசுபராக எடுத்துக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து வருது. ஸோ ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்துட்டு அவங்க மேற்கோள் காட்டுகிற புத்தகம் சப்ரமான ஜோதிசாரம். ராகவேந்திரனுடைய சீடராக இருந்த வேங்கட வரதாச்சாரி, ஆந்திராவில் அனந்தபுரத்தில் பிறந்தவர். அவர் எழுதிய அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஐயா இன்றைக்கு பல விஷயங்களை மேற்கோள் காட்டப்படுறார். அந்த புத்தகம் தெலுங்குல இருக்கு. நம்ம பிரம்மஸ்ரீ இன்றைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ வி பரந்தாமன் ஐயா, முதலில் அவரை இந்த தளத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அவர் பிறந்தது இங்க தமிழ்நாட்டில் பள்ளிப்பட்டு அருகே இருக்கக்கூடிய கொளத்தூர். 1960 டிசம்பர் மாசத்துல பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, மராட்டி இதெல்லாம் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவங்க. கன்னடம் ஓரளவுக்கு பேச தெரிஞ்சவங்க. ஸோ இந்த மொழிகளில் புலமை உள்ளதுனால்தான் இப்படி வேற்று மொழிகளில் வரக்கூடிய பல விஷயங்களும் நம்மளால் இந்த மாதிரியான அன்பர்களால் நாம் விஷயத்தை ஆய்வுக்கு கொண்டு வர முடியுது. அந்த வகையில் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு திருத்தணியில் சர்க்குரு ஜோதிட நிலையம் சொல்லி திருத்தணியில் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அரக்கோணம் ரோடு கிட்ட. அவருடைய குருநாதர் ஆசிரியர் கோவிந்தராஜ், கீபா சகாதேவனார் இவங்ககிட்ட தான் ஜோதிடத்தை முதல்ல கற்றுட்டு இருந்திருக்காங்க. 15 வயதிலேயே பூனாவுக்கு, மகாராஷ்டிராவில் பூனாவில் போய் பல மொழிகளை கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் அங்கேயே இருந்துட்டு இப்போ மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. திருத்தணியில் ஜோதிடத்தை தொழிலாக வைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள். ஸோ ஐயா சொல்ல வேண்டிய கருத்துக்களில் நமக்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம், முரண்பாடாகவும் இருக்கலாம். இது ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம். இது மேலும் மேலும் நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால முரண்பட்ட விஷயங்களில் கருத்து சொல்கிறவர்கள் ஏதோ தமக்கு ஆகாத கருத்தை சொல்லிட்டதாக ஒரு அணுகுமுறையை வைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லோரும் ஜோதிடர்கள். இந்த ஜோதிடத்தை செழுமைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு எதிர்மறையும் நேர்மறையும் இருந்தால் தான் ஒளி பிரகாசம், மின்சார விளக்கு எறிகிற மாதிரி பல மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். இது எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு காரசாரமான கேள்விகள் விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு மாற்று கருத்து இருந்தால், அதாவது ஒரு பூனை எலியை கடிக்கிறதுக்கும் குட்டியை கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நாம் எல்லோரும் ஜோதிடர்கள். மாற்று கருத்துக்களை ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக இதை மாற்ற வேண்டும் என்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த விஷயத்தை தளத்தில் விவாதிக்கிறதுக்காக ஐயாவை அழைச்சிருக்கோம். ஐயாவை இந்த சபைக்கு வருக வருக என்று வரவேற்று மேடையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க ப்ரொசீட் பண்ணலாங்கய்யா. உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிடுங்க. ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி குறைச்சிருக்கு, அது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. தெரியல எனக்கு. சரி, ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலக ஜோதிட அறிஞர்களுக்கும், ஜோதிட நூறு ஆசிரியர்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஸ்டார் அகாடமி யூடியூப் சேனல் நிறுவனராகிய எல்லார் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ஸ்டார் அகாடமி நிறுவனத்தை வழிநடத்துகின்ற குருஜி மாத்தேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் துவங்குகிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்துகள் யாவும் இந்த சப்பிரமாண ஜோதிசாரம் என்ற நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டதையே தவிர இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. தயவு செய்து ஜோதிட அன்பர்கள், ஜோதிட ஆசிரியர்கள் இதை மாற்றுக்கருத்தாக நம்ம சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி மாற்று கருத்துக்காக பார்க்காமல் இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றே, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றே, வருங்காலத்தில் வரும் ஜோதிட அன்பர்களுக்கு இது உபயோகப்படும் அப்படி என்றே நான் இந்த ஜோதிடத்தை, இந்த விளக்கத்தை ஸ்டார் அகாடமி மூலமா தெரிவிக்க நான் விரும்பினேன். அதற்கு அவர்களும் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இதில் நான் முதலில் கிரகங்கள், அதாவது ஆரம்ப காலத்திலே இருந்து கிருதயுகத்திலே இருந்து ஜோதிடம் இருக்கிறது. அந்த கிருதயுகத்தில் இந்த 9 கிரகங்களை ஒவ்வொரு யுகத்துக்கு 2 கிரகங்களாக பிரித்திருந்தார்கள். அதில் கிருதயுகத்தில் சுக்ஷத்ரியனாகிய சூரிய பகவான் அவர் ராஜாவாகவும், சாப அனுகிரக குரு பகவானாகிய குரு பகவான் அவரை மந்திரியாகவும் நியமித்தார். அவரில் இருவரும் நட்பு கிரகங்களாவதால் அந்த யுகத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் இணைந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து 4 வர்ணத்தார் அவர்களும் அவரவர் தொழிலை அவரவர் செய்து கொண்டு எந்த விதமான மதபேதங்கள் இல்லாமலும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமலும் அவரவர் தொழிலை செய்து கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் சந்தோஷமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் யாராவது ஒருவருக்கு இதற்காக யுக அந்தியத்தில், புதியுகத்தினுடைய அந்தியத்தில், அதாவது சந்தி காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புதையுகம் கடைசியில், திரேதாயுகம் ஆரம்பத்தில், இதில் சில இயற்கை குணங்களால் மாற்றப்பட்ட கருத்துகளில் யாராவது கொஞ்சம் அவதூறாக பேசினால் அவர்களை பார்த்து இவர்கள், ஐயோ இவர் ராட்சசன் போல் இருக்கிறாரே, இவருக்கு இப்படிப்பட்ட குணம் வந்தது, அநியாயமாக நடந்து கொள்கிறார், ஆகையால் இவரிடம் நம்ம தொடர்பு வைக்க வேண்டாம் அப்படி என்று அவரிடம் பயந்து அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இப்படி காலகட்டத்தில் நல்லபடியாக தர்ம தேவதை 4 பாதங்களிலும் நல்லபடியாக இருந்தது. அப்பொழுது தெருவை கூட்டி பெருக்கினாலும் கூட அதில் 10 விழுக்காடு தங்கமும் வெள்ளியும் கிடைக்குமாம். ஏனென்றால் குரு தங்கத்திற்கு அதிபதி. ஆகையால் அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் தங்கமயமாக இருந்தது. இப்படி இருக்கையில் திரேதாயுகம் வந்தது. அந்த திரேதாயுகத்தில் கடைசியில் சொல்லப்பட்ட இந்த சாபானுகிரகம், அதாவது சத்திய காலத்தில் பிறந்தவர்கள், அவங்களுக்கு சாபம் ஒரு வார்த்தை சொன்னால் பலிக்கக்கூடிய காலம் அது. அந்த வார்த்தை பலித்து அடுத்த பிறவியில் இவர்கள் ராட்சசனாகவே அதிகமாக பிறந்து விட்டார்கள். ராட்சச குணம் படைத்தவர்கள் மனுஷர்கள். ஆகையால் அந்த யுகத்தில் சில தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ கடாட்சம், யாக யஜ்ஞாதிகள் இவையெல்லாம் குறைந்து மக்களுக்கு அதர்மத்தின் வழியாக போகக்கூடிய ஒரு குணம் ஏற்பட்டுவிட்டது. அதிலிருந்து சில காலங்கள் அப்படியே நடந்து அந்த திரேதாயுகத்திற்கு சந்திரர் ராஜாவாகவும், க்ஷமிக்கிறோம்,
சந்திரன் ராஜாவாகவும் சுக்கிரன் க்ஷமிக்கணும், செவ்வாய் ராஜாவாகவும் துட்சத்திரியன் செவ்வாய் ராஜாவாகவும் சுக்கிரன் மந்திரியாகவும் இருந்து வழிநடத்தினார்கள். ஐயா அந்த குறிப்பு பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க சார். பரமானந்தம் சார், அந்த குறிப்புகள் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை ஒன்னும். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற விஷயம், ஒரு ஆய்வுக்குட்பட்ட விஷயம். நீங்க அதை பார்த்து சொல்லணும்னா கூட சொல்லலாம், உங்களுக்கு வசதியா பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு செவ்வாய் ராஜாவாகவும் சுக்கிரன் மந்திரியாகவும் வந்தார்கள். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்களாவார்கள். பகை கிரகங்கள் ஆவதால் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. ஆகையால் இவர்கள் சுட்சத்திரியன் சத்தியவாதி, தர்மவாதி, யுத்தப்பிரியன் செவ்வாய், அதாவது ஸ்திரீகளுக்கு காரகன் அவர் சுக்கிரன். இப்படிப்பட்டவர்களுக்கு கருத்து வேறு, ராஜாவுக்கும் மந்திரிக்குமே கருத்து வேறுபாடு வருவதால் அந்த நாட்டை ஆளக்கூடிய விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது. இவர் மந்திரவாதி, அசுரகுரு, மாயா மந்திரங்களை தெரிந்தவள், வாமாச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராஜாவுக்கு எதிராக இருந்ததனால் அந்த மந்திரி சபையில் கருத்து வேறுபாடுகள் வந்து ஆரம்ப காலத்திலேயே அதாவது சுயம்பரம் அப்படின்ற ஒரு திருமணத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த சுயம்பரத்தில் மகளிருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வற்புறுத்தி அவர்களை திருமணம் செய்து கொண்டு சில யுவகர்களாகிய செவ்வாய் யவனகாரகன் யுவகர்களாகிய அவர்களுக்கு பிராண சங்கடத்தை ஏற்படுத்தி சில பிரச்சனைகள் உருவாக்கி அரசருடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வளர்த்தி இவர்களை அவர்கள் சரியாக ஆண்டு விடாமல் செய்தார்கள், நாட்டை பரிபாலிக்க விடாமல் செய்தார்கள். ஆகையால் இதில் அந்த யுகத்தில் தர்ம தேவதையும் பாதி 2 பாகங்கள் குறைந்து இவர்களுக்கு இந்த கருத்து வேறுபாட்டால் அவர்களுக்கு சகாயம் செய்ய அதர்ம மார்க்க வழியில் வந்துவிட்டது. இப்படி இருக்கையில் அதுக்கப்புறம் துவாபர யுகம் வந்து, துவாபர யுகத்தில் சந்திரன் ராஜாவாகவும் புதன் மந்திரியாகவும் வந்தார்கள். இப்படி இவர்களுக்கும் இருவருக்கும் கருத்து வேறுபாடு. ஏனென்றால் இந்த புதனுக்கும் சந்திரனுக்கும் கருத்து வேறுபாடாக இருந்ததுனாலே மக்கள் இவர்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுக்காமல், இந்த புதனாகப்பட்டவன் இவரும் ஒரு மந்திரவாதி மாயா கண்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் அவர்கள் கருத்து வேறுபாட்டினால் இந்த புத்தயுகத்தை திரேதாயுகத்தையும் இப்படியே அதர்மமாக வழிநடத்தி வந்துவிட்டார்கள். அதுக்கப்புறம் கலியுகம் வந்தது. இந்த கலியுகத்தில் சனி ராஜாவாகவும் ராகு கேது மந்திரியாகவும் வந்தார்கள். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அரக்கு குணம் படைத்தவர்கள் என்று நம்ம குறிப்பிடுகிறோம் இல்லையா? ஆகையால் இவர்களுடைய இனத்தில் கலியுகம் ஆரம்பித்து விட்டது. கலியுகம் ஆரம்ப காலத்தில், துவாபர யுகம் கடைசி காலத்தில் இவருடைய மாயக்கண்ணனாகிய இந்த புத பகவான் மாயங்களை செய்து சில ராஜாக்களை சில மந்திரிகளை வசியம் செய்து இதில் நாட்டை வேறு வழியில் திசை திருப்ப முறைப்பட்டார்கள். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவான் சுயமாக கிருஷ்ண பகவானாக வந்து வரும் யுகம் கலியுகமாக இருக்கப்பட்டதால் இவர்கள் ஜோதிடம், மாந்திரீகம்,
அஞ்சனங்கள், சாஸ்திரங்கள், இந்த 4 நூல்களையும் மறைத்து விட்டார்கள். ஆகையால் அந்த காலத்தில் இருந்தே இந்த ஜோதிட நூல்கள் மறைந்து விட்டன, உண்மையான ஜோதிட நூல்கள் மறைந்து விட்டன. அப்பொழுது வரும் கலியுகத்திற்கு இந்த ஜோதிட நூல்கள் இருந்தால் கலியுகம் அதர்ம வழியில் அதிகமாக செல்லும், கலிகாலமாக இருக்கப்பட்டதால் ஸ்ரீகிருஷ்ண பகவானை வந்து இவர்களை அந்த மாய கண்ணனாகிய புத பகவானை அனுசரித்து அந்த புத்தகங்களை மறைத்து அந்த யுகத்தை அதோடு முடித்து, ஏனென்றால் இந்த கலியுகமாகப்பட்டது மந்திர காலமாக இருந்தால் எந்திரம் வேலை செய்யாது. ஆகையினால இந்த மந்திர சக்தியை குறைத்து யந்திர சக்தியாக மாற்றி எந்திரம், இப்போது நாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மிஷின் எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல வந்துடுது. ஆகையினால இந்த கலியுகம் நடப்பதற்காக அவர் ஒரு இந்த மந்திர சக்தியை மறைத்து எந்திர சக்தியை உற்பத்தி பண்ணார். இப்போது நம் கண்ணுக்கு எல்லாரும் எந்திரமே மந்திரமே எந்திரமாக அந்த சூட்சுமத்தை இவர் கண்டுபிடித்து விட்டதனால் இந்த யுகம் இதில் அதர்ம வழியில் நடக்கும். ஆகையால் இதில் கிரகங்கள் நாம் அதர்ம வழியில் நடக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் கிரகங்கள் எல்லோரும் சத்குணம் படைத்தவர்களே. முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால், கிரகங்கள் நம் பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் என்று கூறுகிறோம் அல்லவா? ஆகையால் கிரகங்களில் சூரியன், செவ்வாய், ராகு, கேத்துக்கள் நாம் பாவ கிரகங்கள் என்று சொல்கிறோம். இப்போ ஐயா சார், நம்ம சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி 84 ஜீவராசிகளுக்கும் உயிர் காப்பாற்றக்கூடிய, உயிர் ஜீவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூரிய பகவானை நாம் அசுப கிரகம் என்று, கூட கிரகம் என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், வேலியே பயிர் மேய்ந்தது போல் அந்த பயிரை யார் காப்பாற்றுவார் கடவுளை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு மரம், செடி, கொடிகள் 84 லட்சம் ஜீவராசிகளும் ஒரு சூரிய கதிரினுடைய கதிர்வீச்சு அந்த வெதர் இல்லை என்றால் உயிர் பிழைப்பது கடினமாகும். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு புண்ணியத்தை கொடுத்து விட்டு, எல்லா நல்ல விஷயத்தை கொடுத்து விட்டு அவர் மட்டும் பாவ பட்டத்தை வாங்கினார். ஆனால் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் யௌவனகாரகன் சுட்சத்திரியன், சத்தியவாதி செவ்வாய், அவரையும் நாம் இன்றைக்கு பாவகிரகம் என்று சொல்கிறோம். அந்த செவ்வாய் ஒரு மனுஷனுக்கு யௌவனத்தையும், அவர் சுவராய் ஒரு நல்ல வீட்டில் அமைந்து விட்டால், நல்ல பாவத்தில் அமைந்து விட்டால், சொத்து, நிலம், புலம், வண்டி, வாகனம் எல்லாமே வாரி வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரையும் நாம் பாவர் என்று அழைத்து விட்டோம். மற்றபடி சிவா விஷ்ணு கடாட்சம் படைத்த ராகு, கேது, இவர்களையும் நாம் பாவர் என்று அழைத்தோம். இவர்களுக்கு சுபகாரியங்களில் நாம் இடம் கொடுக்காமல் விட்டதை விட, அவர்களை பெயர் சொன்னாலே பயப்படும் அளவுக்கு நாம் ஜோதிட வழியில் அவர்கள் சனி திசை, அர்த்தாஷ்டம சனி, 7 சனி, அஷ்டம சனி, இப்படி வந்தால் கேது திசை, இது வந்தால் நமக்கு அசுபம் நடக்கும் எப்படி என்ற விஷயத்தை சொல்லி ஜனங்களுக்கு அந்த திசை வந்தால் நடந்துபடி செய்து விட்டார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெய்வ கடாட்சம் படைத்தவர்களே ஒழிய இதில் யாரும் சுபரோ அசுபரோ இல்லை. எல்லாமே சுபர் தான், எல்லாமே தெய்வ கடாட்சம் படைத்தவர்கள் தான். ஏனென்றால் மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவர்களை அந்த கடவுளுக்கு சமமான குணங்கள் வரும் வரையில் இவர்களுக்கு அந்த ஞானம் வந்த பிறகுதான் இவர்களை ஜோதிடத்தில் நவ கிரகங்களாக ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், மேல்லோகத்தில் அசுரர்களுக்கோ இடமில்லை. ஆகையால் ஊர்துவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தெய்வ கடாட்சம் படைத்தவர்களே என்று கூறும். இதில் திரிகோணஸ்தானங்களாகிய 1, 5, 9 இந்த 3 வீடுகளும் ஒரு மனுஷனுக்கு
முக்கியமான ஜாதகனுக்கு பலம் படைத்த வீடுகளால் இவர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதுக்கு அவர் சுவரே ஆவார். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மூன்று சக்திகள் ஒரு ஜாதகனுக்கு எப்படி அவசியம் என்றால், திரிதேவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வீடுகள், லக்னம் என்றது தனுஸ்தானம், அதாவது தேகபலம். இந்த தேகபலம் ஒருவருக்கு வலுவாக இருந்தால்தான் அவர் வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லை என்றால் அது கஷ்டம். வாழ்க்கை அனாரோக்கியமாயிருந்து செய்வது கஷ்டம். ஆகையினால் இந்த தேகபலம் முக்கியமானது. இந்த தேகபலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் மூன்று சக்திகளில் ஒருவராகிய பார்வதி மாதா. ஏனென்றால் சிவனுக்கும் பாதி சக்தி கொடுக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி இந்த லக்னத்தை பாதிக்கிறார். ஆகையால் லக்னம் வலுவாக இருக்கும். வலுவாக இருந்தால்தான் நமக்கு நல்லது நடக்கும். அடுத்து 5 பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 5வது வீடு பாரதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி மாதா பாலிக்கும். அதற்கு கல்விஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இப்படி எல்லாம் நாம் அதுக்கு பெயரை வைத்திருக்கிறோம். அது உண்மை. சிலருடைய கருத்து 4வது வீடும் கல்விஸ்தானம் என்று சொல்கிறார்கள், அது வேற. ஆனால் 5வது வீடு கல்விஸ்தானம் எப்படி என்றால், இந்த சரஸ்வதி மாதா பாதிப்பதால் 5வது வீடு, அதில் 5ஆம் பாவாதிபதி அங்கேயே சுய ஆட்சியில் இருந்தால் அவருக்கு கல்வி, ஞானம், பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த பாவம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அவருக்கு கிடைக்கும். ஆகையால் தான் ஒருவருக்கு கல்வி, அதிலும் புதன் சுவராகி 5இல் இருந்தால் அவருக்கு கல்வியில் எந்த விதமான குறையும் வராது. அவர் எதை படித்தாலும், அதாவது இதுக்கு ஒரு பழமொழி, நமக்கு காணாதது, நமக்கு தெரியாதது, நமக்கு கேளாதது, இதையெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு நவீன சாதனை படைப்பார், ஒரு கண்டுபிடிப்பாளர், இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் முன்னேறுவார். ஆகையால் தான் அதுக்கு நேர் எதிரான 11வது வீடு அஞ்ஞானஸ்தானம். இது ஞானஸ்தானம் என்றால் அது அஞ்ஞானஸ்தானம். அதில் 5க்கு உடையவர் 11வது வீட்டில் இருந்தால் கல்வி இடையில் பங்கம் ஏற்படும். அடுத்து 3வதாக 9வது ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீடு லட்சுமி தேவி அவர்கள் பாதிப்பார்கள். அந்த 9வது வீடு எல்லாம் சுபராக இருந்தால், அதில் அந்த கிரகம் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நல்ல முறையில் அமைந்து விட்டால், இந்த 3 சக்திகள் படைத்தவர்கள், இந்த 3 வீடுகளும் சுபராக இருந்து பிறந்தவர்கள் புண்ணியவான்கள், பூர்வ ஜன்ம புண்ணியம் செய்தவர்கள். இது அதுவே நாற்ப கிரகங்களினால், அசுப கிரகங்களினால் பாதிக்கப்பட்டால் இவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம், இந்த 9 வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் புண்ணியவான்கள், அதிருஷ்டவான்கள், அழகானவர்கள், சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள். இதுவே அசுப கிரகங்களால் பங்கப்பட்டால் கல்வி இல்லாதவர்கள், நிரக்ஷர குச்சிகள், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஜீவனம் நடத்தக்கூடியவர்கள், இப்படி இருக்கும். ஆகையால் இந்த 3 சக்திகள் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். மற்றபடி கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10, இதில் இந்த 4, 7, 10 என்பது இது மும்மூர்த்திகளுடைய ஸ்தானங்களாகும். 4 என்பது பிரம்மஸ்தானம். பிரம்மா சிருஷ்டிக்காரகர். அந்த பிரம்மதான் 4வது வீட்டில் 4வது வீடு சுபராகி சுபகிரக 4வது வீட்டில் சுபகிரகம் இருந்தால் அதில் சிருஷ்டிக்கக்கூடிய எல்லா வீடு, வண்டி, வாகனம், நிலம், புலம், குழந்தை, எல்லாம் மனைவி எல்லாமே அந்த 4ஆம் வீட்டில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர் வாழ்வார். ஆகையால் தான் இதை
பிரம்மா பாலிப்பார், பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் இதில் இரண்டு வகைப்படும். கேந்திரஸ்தானங்கள் அசாஸ்விதம். அசாஸ்விதம் என்றால் நிலையற்றது. அது எப்படி கேந்திரஸ்தானம் நிலையற்றதாக மாறும் என்றால், 7வது வீடு ருத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ருத்ரஸ்தானம் என்றால் லயகாரகர். ஆகையால் தனுஸ்தானம் லக்னம் பருவாக இருந்தால் அதற்கு நேர் எதிர் வீடு அசுபஸ்தானம். ஆகையினால் இந்த ருத்ரஸ்தானம் ஆகப்பட்டது ஒருவருக்கு, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான எதிரி. உதாரணத்துக்கு களத்திரபாவம் என்று சொல்லுவோம். அந்த களத்திரபாவம் ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் யாராவது இருந்தாலும் சரி, அந்த 7வது வீட்டு அதிபதி தான் நமக்கு மனைவி கணவனாக வருகிறார். ஆனால் அவர்தான் நம்ம எதிரி என்று நம் வாழ்க்கை முழுவதும் 100 வருடம் வாழ்ந்தாலும் கூட நம் எதிரியை நாம் உணர்வதே இல்லை. காரணம் அந்த மாயை, குடும்ப மாயை. அந்த மாயையினால் கணவன் மனைவிக்கு எதிரி, மனைவிக்கு கணவன் எதிரி. இது புரிவதில்லை. ஆனால் ஆசை பத்து அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இது எதிரி என்று நம்ம உணர்வதற்கு வாய்ப்பே கொடுக்காம அந்த குடும்பம் என்ற மாயில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த 7வது வீடு ருத்ரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 10வது வீடு விஷ்ணுஸ்தானம். நம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், வியாபாரம், தொழில், உத்தியோகம் இவையெல்லாம் அதில் அடங்கும். இதை மகாவிஷ்ணு பாலிப்பார். ஏனால் காக்கும் கடவுள் அவர்தானே. ஆகையினால் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்தானம். இந்த வீட்டில் சுபராகி 10வது வீட்டில் ஒரு கோணாதிபதி இருந்தால் அவர்களுக்கு எல்லா புகழும், எல்லா தொழிலிலும் முன்னேற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு, ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஜனவசியம், ஒரு அரசியல்வாதி, ஒரு மன்னன், இப்படி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஜீவனஸ்தானம் கை கொடுக்கும். ஆனால் இது மாறுபட்ட விஷயம் எப்படி வருகிறது அப்படி என்றால், 4வது வீடு ரிஷப லக்னத்துக்கும் அதுக்கப்புறம் மேஷ லக்னத்துக்கும், இவர்கள் இரண்டும் 4வது வீடு சுபர்களாக வருவார்கள். மற்றவர்களுக்கு 4வது வீடு, 7வது வீடு சுபராக வந்தால் 4வது வீடு அசுபமாக வரும். ஒருவர், அதாவது இது முக்கியமானது. எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு தமிழ் வார்த்தையை சொல்லுகிறேன். அது தெலுங்கில் சனிபாலிதம், குருபாலிதம் என்று சொல்லுவார்கள். அதில் குரு அணியினர், சனி அணியினர் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த குரு அணியினருக்கும் சனி அணியினருக்கும் கருத்து வேறுபாடுகள். இந்த கருத்து வேறுபாட்டினால் இந்த குரு அணியினருக்கு சனி அணியர் எதிரி, சனி அணியருக்கு குரு அணியினர் எதிரி. எப்படி இருக்கும் பொழுது இந்த குரு அணியில் சேரக்கூடியவர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது. சனி அணியில் சேரக்கூடியவர்கள் சனி, சுக்கிரன், புதன், ராகு இவர்கள். இதில் எந்தெந்த ஸ்தானாதிபதிகளுக்கு எதிர் அணிகளுடைய ஸ்தானாதிபதிகள் எதிரி. ஆகையால் இந்த 4வது வீடும் 7வது வீட்டுக்கும் மாறுபட்டு வரும். ஆகையால் இதை கேந்திரங்கள் அசாஸ்விதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிலையானது அல்ல. சில இடத்துக்கு அது சுபராக வரும், சில லக்னங்களுக்கு அதுவே பசுப ஸ்தானமாக வரும். ஆகையினால் இந்த கேந்திர ஸ்தானங்களில் குரு சனி அணியினரை வைத்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். இப்படி இந்த குரு சனி அணியினருடன் 2 கிரகங்கள் இடைநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் சூரியன், சந்திரன். இந்த சூரியன், சந்திரன் ஆகப்பட்டவர்கள் இடையில் எந்த விதமான இவர்களுடன் இல்லை, இவர்களுடன் இல்லை. சனி அணியினரும் சேரவில்லை, குருவனுடைய அணியினருடன் சேரவில்லை. அவர்கள் அந்த லக்னத்துக்கு தகுந்தவாறு
யார் யார் எந்தெந்த லக்னத்துக்கு யாரிடம் எந்த அணியில் சேர வேண்டுமோ என்று அந்த நேரத்துக்கு லக்னம் தான் முடிவு பண்ணும். ஏனென்றால் மேஷ லக்னத்துக்கு சந்திரன் சுபராக வருவார், பஞ்சமாதிபதி சூரியனாக வருவார். ஆனால் அதுவே மகர லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 6க்கு 7க்கு அதிபதியாக வருவார். அப்போ அந்த 7ஆம் வீடு அசுபஸ்தானமாக விட்டது இல்லையா, கேந்திரஸ்தானமாக இருந்தும். ஆகையினால் இது கேந்திரங்கள் அசாஸ்வதம். இப்போ இந்த குரு அணியினருடன் சனி அணியுடன் கருத்து வேறுபாடு அந்தந்த லக்னங்களுக்கு பிரிக்க வேண்டும். இதில் சிலருடைய கருத்து குரு அணி சுக்குர் அணியும் சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா இரண்டும் ஒண்ணுதான். ஆனால் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய சனியும் குருவும் 2 பேரும் சம பலவான்களாக இருக்க வேண்டும். சுக்கிரன் அணி என்று சொன்னால் சுக்கிரன் குருவுக்கு 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டு. ஆனால் சுக்கிரனுக்கு ஒரு பார்வைதான். ஆகையால் பார்வையில் குரு பலவான் ஆகிறார். அந்த ஒரு பார்வையில் கூட பாதி பார்வைதான் சுக்கிரருக்கு உண்டு. ஆகையால் இதற்கு சமமான பலம் படைத்தவர் சனி, அவருக்கு 3 பார்வை உண்டு. ஆகையினால் குரு அணி சனி அணி என்று பிரிக்க வேண்டியது. அந்த குரு அணி சனி அணியினுடன் 2 பேரும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற. இவருடைய அணிக்கு அவர்கள் எதிரி, அவருடைய அணிக்கு இவர்கள் எதிரி. இவர்கள் 2 பேரும் மாறுபட்ட கருத்துகளால் ஒருவருக்கு ஒருவர் யோகம் கொடுப்பதில் மாற்று கருத்தாக வேலை செய்வார்கள். ஆகையினால் இவர்கள் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டதற்கு காரணமே இது பிரித்து பலன் சொன்னால் எல்லாம் சரியாக வருகிறது. இப்பொழுது உதாரணத்துக்காக நாம் துலா லக்னத்துக்கு இப்பொழுது நாம் இன்னொரு விஷயம், இதில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று பார்த்தோம் அல்லவா? அந்த சுப கிரகங்களில் 4 கிரகங்களை நாம் சுப கிரகங்கள் என்று சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களில் குரு, சுக்கிரன், தனிப்பட்ட புதன், வளர்ப்பிறை சந்திரன், இவர்களை நாம் சுபர்கள் என்று சொல்கிறோம். சரி, அவர்கள் சுபர்களாகவே இருக்கட்டும். இவர்களுக்கு 2, 3, 6, 7, 8, 11, 12 என்ற ஆதிபத்தியம் வருவதில்லையா? வரும். அப்பொழுது இவர்கள் பாவராக மாட்டார்களா? கண்டிப்பாக ஆவார்கள். அப்பொழுது இந்த 3, 6, 8, 11, 12 அதிபதி ஆதிபத்தியம் இந்த குரு, புதன், சுக்கிரன், வளர்ப்பிறை சந்திரனுக்கு வந்தால் இவர்கள் சுப கிரகங்கள் என்று எப்படி சொல்வார்கள்? இவர்களுக்கும் அந்த பாபஸ்தானம், பாபாதிபத்தியம் உண்டு அல்லவா? ஆனால் இவர்கள் சுபர்கள் இப்படி ஆனார்கள் அப்படி என்ற கேள்விக்கு எந்த நூலிலும் பதில் கிடைக்கவில்லை. அதே மாதிரி இந்த 5 கிரகங்களும் அசுபர் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி, இவர்கள் எப்படி பாவ கிரகங்கள் ஆனார்கள் என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. எந்த நூல்? நான் பல நூல்கள் ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் இதில் சொல்லப்பட்டதை நாம் முன்னோர்கள் சொல்லியதை நாம் அப்படியே பின்பற்றி வருகிறோம். அதாவது என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது எனக்கு வரும், அதையே நான் வச்சிருக்கேன். உங்க மாதிரி நானும் ஒரு காலத்தில் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த சப்பிரமாண ஜோதிஷ சாரம் வந்த பிறகுதான் எனக்கு இதனுடைய விளக்கம் தெரிந்தது. ஏனென்றால் இதற்கு ஆதாரம் இல்லாத ஒரு சுப கிரகங்கள், ஆதாரம் இல்லாத ஒரு பாவ கிரகங்கள், இதையே வச்சு நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆதாரம் எங்கிருக்கிறது? இல்லை. ஆகையால் இதற்கு ஆதாரம் எங்கிருக்கிறது? இந்த 2 அணிகளை பிரித்து இவர்களுடைய லக்னத்துக்கு அவர்கள் பாவர்கள், அவர்களுடைய லக்னத்துக்கு இவர்கள் பாவர்கள், இப்படி வந்ததை ஒழிய யாரும் அசுபர்கள் கிடையாது. முக்கியமானது. இதில் முக்கியமான கருத்துகளில் இந்த சுப அசுபஸ்தானத்தை வைத்து நாம் எல்லோரும் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு
பாக்கியஸ்தானம், அதாவது தர்ம கர்மாதிபதி 9, 10க்கு உடையவர்கள். இந்த 9, 10க்கு உடையவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் அப்படி என்று நாம் சில ஜாதகங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறோம். நானும் அப்படிதான் முதலில் கூறிக்கொண்டு வந்தேன். ஆனால் இந்த சனி அணியினர் குரு அணியினர், அதாவது மேஷ லக்னத்துக்கு 9வது வீட்டுக்கு உடையவர் குரு, 10வது வீட்டுக்கு உடையவர் சனி. இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு. அதாவது இவருக்கு எதிரி அவர் பகை கிரகங்களாவதால் இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் எப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கும்? கொடுக்காதல்லவா? ஆகையினால் இதே மாதிரி பல லக்னங்களுக்கு தர்ம கர்மாதிபதி விஷயத்தில் மேஷ லக்னத்துக்கு உதாரணம் சொன்னேன், 9, 10க்கு உடையவன். அதுவே மிதுன லக்னத்துக்கு 9, 10க்கு உடையவர், இதுவே குரு சனி ஆகிறார். அதுவே துலா லக்னத்துக்கு இது பொருந்தும். ஏனென்றால் துலா லக்னத்துக்கு புதனும் சந்திரனும் தர்ம கர்மாதிபதி வருவதனால் அங்க கேந்திராதிபதி தர்ம கர்மாதிபதி கேந்திராதிபதி சுபராகிறார். அவர் இவர்களுடன் சேர்ந்து சனி அணியினுடன் சேர்ந்து நல்லதை செய்யக்கூடிய வேலை வருகிறது. ஏனென்றால் சூரிய சந்திரர்கள் இருவருக்கும் லக்னத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவர்களுக்கு சுபாதிபத்தியம் வந்தால் சுபாதிபத்தியம் தான் வேலை செய்வார். அவர்களுக்கு குரு அணி சனி அணி என்ற கருத்து வேறுபாடுகள் இல்லை. அவர்கள் தாய் தந்தை இப்படிப்பட்ட விஷயத்தை அவர்களுக்கு கேந்திரஸ்தான ஆதிபத்தியமோ கோணாதிபத்தியமோ அவர்களுக்கு வந்தால் அவர்கள் நன்மையை செய்வார்கள். புதன், சுக்கிரன், சனி இவர்களுக்கு கோணாதிபதிகளாக சூரியன், சந்திரன், செவ்வாய் எதுவே வரமாட்டார்கள். அதே சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவர்களுக்கு கோணாதிபதிகளாக புதன், குரு, சனி எங்குமே வரமாட்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகையினால் இவருடைய அணியினருக்கு அவர் கோணாதிபதிகளாக வரமாட்டார்கள், அவர்களுடைய அணியினருக்கு இவர்கள் கோணாதிபதிகளாக வரமாட்டார்கள். ஆகதான் இதனால்தான் இப்படி இந்த ஜோதிடத்தின் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது கிரகங்களை. அப்படி பிரித்ததனால் ஜோதிடங்கள் சில மாறுபட்டது. ஜோதிட கருத்து சொல்வதற்கு, அதாவது நான் இதற்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஜாதகம் என்னிடத்தில் வந்தால் அதே ஜாதகம் ஒரு 6 மாதம் கழித்து வந்தால் இன்னைக்கு சொன்ன பலன் அன்னைக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இது வந்ததோ இல்லையே தெரியல. இதோட சூத்திரம் ஒருவருக்கு மனப்பாடம் பண்ண முடியாமல் இதே ஞாபகம் 6 மாதத்துக்கு இல்லாமல் இந்த ஜாதகம் நாம் ஏற்கனவே நம் இடத்தில் வந்திருக்கிறது, இதற்கு என்ன பலன் சொன்னோம் அந்த விஷயம் தெரியாமல் மாறுபட்ட பலனை சொல்லிவிடுகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு முன்னால் வரும்போது இவர் இந்த பலன் சொன்னார், இப்ப இந்த பலன் சொல்கிறார். அப்போ இந்த ஜாதகம் 6 மாதத்துக்கு முன்னால் ஜாதகம் பொருந்தும் என்று சொன்னார், ஆனால் இப்போ பொருந்தாது என்று சொல்கிறாரே அப்படின்னு அவர்களுக்கு குழப்பமாகிவிடுகிறது. ஆனால் எந்த சப்ரமா ஜோதிஷாரம் நூலின்படி இந்த சூத்திரத்தை கைப்பிடித்ததனால் ஒரு ஜாதகம் இன்னைக்கு வந்தால் 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட அந்த ஜாதகம் இன்னும் 4-5 ஜாதகத்துடன் சேர்ந்து நம்மிடம் வந்தால் இன்றைக்கு சொன்ன பலனே அன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இது இருக்கிறது. ஆகையினால் இந்த சூத்திரத்திற்காக இதை 2 வகைகளாக பிரிக்க நேர்ந்தது. ஆனால் இந்த 2 வகைகளாக பிரிக்கும் பொழுது எல்லாம் நன்மையாக கரெக்டாக வருகிறது. அதனால்தான் நான் இந்த கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கருத்தை நான் சொல்ல எடுத்தேன். இன்னொன்னு திக்பலாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த திக்பலாதிபதிகளில் இதிலும் சில கருத்துக்கள்
இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் குரு இருந்தால் அவர் திக்பலாதிபதி. நீங்க அந்த இதை பார்த்தா கூட படிக்கலாம், ஒன்னும் இது இல்லை. நீங்க குறிப்பு பார்த்தா கூட படிக்கலாம். என்ன நான் முதல் முறையாக பேசுகிறேன் அல்லவா, ஆகையால் இது கொஞ்சம் எனக்கு, அதுவும் தமிழ் தெலுங்குல இருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுகிறேன். ஒரு இது கேட்டு சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, யாரோ கேட்கலாம் சார், நான் பேசலாமா? பேசலாம் பேசலாம். குரு சுபராக லக்னத்தில் இருந்தால் அவர் திக்பலம் பெறுவார். ஏனென்றால் குரு அணியினுடைய லக்னங்களுக்கு குரு லக்னத்தில் இருந்தால், நான் இதற்கு முன் சொன்ன மாதிரி 3 சக்திகள் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்து 5, 7, 9 இந்த 3 பார்வைகள் அவர் பார்க்கிறதுனால அந்த 3 வீடுகளும் புனிதமடையும். அதாவது மகாவிஷ்ணுவே நம் சொந்தக்காரர் ஆகினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பலனை கொடுக்கும். ஏனென்றால் அந்த 3 வீடுகளும், அவர் இருக்கிற வீடும் அவர் பார்க்கிற வீடும் எல்லாமே சுபத்துவம் கொடுக்கக்கூடியது. மனிதனுக்கு தேவையான எல்லா சுகபோகங்களும் இந்த 3 ஸ்தானங்களிலே இருக்கிறது. ஆகையினால் குரு லக்னத்தில் இருந்தால் திக்பலம் பெறுவார். அதுவே சனி 6ல் இருந்தால் திக்பலம் பெறுவார். 6ல் இருந்தால் அவர் 3, 8, 12வது வீட்டை பார்க்கிறார். ஆகையினால் அந்த சனி சுவராக இருக்க வேண்டும். அதாவது சனியினுடைய அணியினுடைய லக்னங்களுக்கு அவர் சுவராக இருந்தால், அவர் 6ல் இருந்தால் ருண ரோக சத்ரு தைரிய வீரிய பராக்கிரமம் 10 ஜீவனஸ்தானம், இப்படி 10ஆம் பார்வை, இது 12வது வீடு, இது எல்லாம் அவர் பார்க்கிறதுனால அவருக்கு பூர்ண ஆயுள், நல்ல ஜீவனம், சுகஜீவனமாக வாழ்வார். அதுவே செவ்வாய் 4ல் இருந்தால் திக்பலம் பெறுவார். செவ்வாய் சுபராகி 4ல் இருந்தால் அவருக்கு திக்பலம் உண்டு. அவர் இருக்கிற இடமும் பார்க்கிற இடமும் அந்தந்த பாவங்களுக்கு அந்தந்த பாவ பலன்களை அவர்கள் சுபராக நற்பலனாக கொடுத்து ஜாதகரை அதாவது ராஜயோகத்தை கொடுப்பார். சூரியன் 10ல் திக்பலம் பெறுவார். சூரியன் 10ல் திக்பலம் பெற்றால் ஒரு நாட்டுக்கு அரசனாகவும் ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமையும் பலமும் எல்லா புகழும் அவருக்கு வந்து சேரும். குன்றின் மேலிட்ட தெய்வம் போல் வாழ்வார். சந்திரனும் 4ல் இருந்தால் அவருக்கு திக்பலம் பெறுவார். சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் இந்த பாவத்திற்கு எந்தெந்த காரகத்துவம் எல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் அவர் சுபராக இருந்து நடத்தி கொடுப்பார். 5வதாக புதன் 5ல் இருந்தால் திக்பலம் பெறுவார். அவர் புதன் சனியினுடைய அணியினுடைய லக்னத்தில் இருந்து, அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா, மகர, கும்ப லக்னங்களுக்கு 5வது வீட்டுக்கு புதன் இருந்தால் கல்வியில் மிக்க திறமைசாலியாகவும் நவீன சாதனை கண்டுபிடிப்பாளராகவும் அவர் இருப்பார். ராகு கேத்துக்களுக்கு மட்டும் அவரவர் நட்சத்திர அவரவருடைய சொந்த நட்சத்திரத்தில் அவரவர்கள் இருந்தால் அவர்கள் திக்பலம் பெறுவார்கள். ஆனால் இதில்
இன்னொரு முக்கிய குறிப்பு என்னவென்றால் தசானுகூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த தசானுகூலம் என்பது எப்படி என்றால், சிலருக்கு யவ்வன வயதில் ஒரு 25 வயசு 40 வயசுக்குள்ள ராகு தசையோ கேது தசையோ வருவாயனா, அதாவது குருபாலித அணியந்துக்கு ராகு தசை முடிந்து கேது தசை பேலன்ஸ் இருக்கும். அந்த கேது தசையில் இவருக்கு ராஜயோகம் கிடைக்கும். அதுவே சனியினுடைய அணியினருக்கு கேது தசை முடிந்து ராகு தசை வருவேயானால், அப்பொழுது அவருக்கு ஏனென்றால் ஒருவருடைய தசை முடிந்த பிறகு இவர் ஒருவரே மீதி இருக்கிறார். ஆகையினால் இவருக்கு பலம் அதிகமாகும். எல்லா கிரகங்களை விட இவர்களுக்கு அதிகமான பலம். இது எல்லோருக்கும் ஜோதிடர்களுக்கு தெரிந்த விஷயமே. ஆகையினால் இவர் அவரவருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் திக்பலம். இதில் இன்னொரு கருத்து என்னவென்றால், ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படி என்று எல்லாருடைய கருத்து. ஆனால் இவர்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. ஆனால் இது இத்தனை நாள் எனக்கும் புரியவில்லை. இப்பொழுதுதான் எனக்கு இந்த நூலில் இருந்தால் நானும் அறிந்தேன். குரு அணியினரான குருபாலிதர்கள் கேதுவுக்கு செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்திலையும், சூரியன் மகம் நட்சத்திரத்திலையும், குரு மூலா நட்சத்திரத்திலையும் கொடுத்து, அந்தந்த வீட்டுக்கு அவர் நீ இந்த வீட்டுக்கு உன் சொந்த வீடாக பாவித்துக்கொள் அப்படி என்று கேதுவுக்கு குரு அணியினர் இடம் கொடுத்தார்கள், மேஷ சிம்ம தனுசுவில். அதுவே ராகுவுக்கு சனி அணியினர் இடம் கொடுத்தார்கள். அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் திருவாதிரை புதன் இடம் கொடுத்தார், சுவாதி சுக்கிரன் இடம் கொடுத்தார், சதயம் சனி அவருடைய சொந்த வீட்டை கொடுத்தார் கும்பத்தில். ஆகையால் இந்த மிதுனம், துலா, கும்பம் நீ உன்னுடைய சொந்த வீடாக பாவித்துக்கொள் அப்படி என்று சனி அணியினர் ராகுவுக்கு இடம் கொடுத்தார்கள். ஆகையால் இவர்களுக்கு அது சொந்த வீடாகும். சொந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் இவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படி என்று இந்த நூல் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம், நமக்கு கிரகரூபி ஜனார்தனா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் கிரகங்களுடைய வடிவத்திலே வந்திருக்கிறார்கள். இதே மாதிரி கிரகரூபி மகேஸ்வரா அப்படியும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சிவா விஷ்ணு அம்சத்திலே தான் இவர்கள் வந்தார்கள். ஆகையினால் காக்கும் கடவுள் ஜனார்தன் மகாவிஷ்ணு, லயகாரகன் ருத்ரன். ஆகையினால் இவர் சிவகேசவ ரூபத்திலே நமக்கு கிரகங்கள் எல்லா பலன்களையும் எந்த பிரதிபலிப்பும் எதிர்பார்க்காமல் நமக்கு அவரவர்களுடைய தசா புக்திகளில் நாம் புண்ணியம் செய்திருந்தால் புண்ணியஸ்தானங்களில் அவர்கள் இருப்பார்கள், பாவம் செய்தவர்களுக்கு பாவஸ்தானங்களில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இது ராகு கேதுக்களுடைய சொந்த வீடாக நினைத்து அவர்கள் பலிதம் கொடுக்கிறார்கள்.
நீ சந்திரமங்கல யோகத்தை பார்ப்போம். சந்திரமங்கல யோகத்தின் பற்றி ஆய்வு. செவ்வாய் சந்திரன் ஒரு ராசியில் இருந்தாலோ பார்த்தாலோ சந்திரமங்கல யோகம் என்று சொல்வார்கள். ஆனால் இது மீனம், மேஷம், கடகம், செம்மம், விச்சிகம் என்ற 5 ராசிகளுக்கு மட்டும் பிரபல யோகமாக கொடுக்கப்பட்டது. மற்ற 7 ராசிகளுக்கு சிம்ம தனுசு லக்னங்களுக்கு சந்திரன் முன்னும் செவ்வாய் பின்னும் இருந்தால் நல்ல யோகம். ஆகையினால் சந்திரமங்கல யோகம் என்பது சனிபாலித்த லக்னங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யாது. அதே மாதிரி கஜகேசரி யோகமும் சனிபாலித்த அணியினருக்கு வேலை செய்யாது. ஆகையினால் நாம் இதை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், சில யோகங்களை பற்றி நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதில் முக்கியமாக இந்த கஜகேசரி புதார்த்த யோகமும் அப்படிதான். புதனும் சூரியனும் ஒன்று சேர்ந்தால் சனிபாலித்தருக்கு இவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். புதனும் சூரியனும் 2 பேரும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த புதார்த்த யோகமும் சில பேருக்கு சில லக்னங்களுக்கு வேலை செய்வதில்லை. ஆகையினால் இது இன்னொரு விஷயம். தேய்பிறை சந்திரன் பாபியா என்று சொல்லக்கூடிய விஷயம், கிரகங்கள் லக்னத்தை வைத்து பாவர் சுவர் என்று சொல்லப்பட்டதே ஒழிய பூர கிரகங்கள் பாவ கிரகங்கள் யாரும் இல்லை. சுவர் அசுபராவதற்கும் லக்னமே காரணமாகும். கிரக நிலையில் உதாரணமாக பூர்வ புண்ணியஸ்தானங்கள் என்று சொல்லும் பாபஸ்தானங்கள் என்றும் பிரிப்பதற்கும் காரணமே லக்னம்தான். ஆகையால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிகள் பலம் பெற்றிருப்பார்கள், புண்ணியவான்கள் என்றும், பாபஸ்தானங்கள் பலம் பெற்றிருப்பவர்கள் பாவர்கள் என்றும் பொருள். புண்ணியஸ்தானங்களில் தான் புண்ணியம் இருக்கும், பாபஸ்தானங்களில் தான் செய்த பாவம் இருக்கும். அதனால்தான் சில கிரகங்களை பாவரி என்று சொல்ல வேண்டி வந்ததே தவிர கிரகங்கள் பாவர் அல்ல. மனிதர்கள் மட்டும்தான் பாப புண்ணியங்களை கலந்தவரே ஆவார்கள் என்பதால் லக்னம் தான் பாப புண்ணியத்தை நிர்ணயிக்குமே ஒழிய கிரகங்கள் அல்ல. ஆகையால்தான் ஜனார்தன், இது ஜனார்தன பாலிதமா மகேஸ்வர பாலிதமா, அதாவது குரு அணியினர் தான் சனி அணியினர் தான் அப்படி என்ற ஒரு வேதம் இதில் வந்தது. மிகச்சிறந்த அதாவது இது மகேஸ்வர பாலிதமா என்று புரிந்து கொண்டால் சுப அசுபர்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதை சில நூலாசிரியர்கள் புரிந்து கொள்ளாததால் லக்னத்தை அனுசரித்து கிரகங்களுக்கு பாபத்துவம் சுபத்துவம் வரும் என்று தெரியப்படுத்தாமல் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களை புற கிரகங்கள் என்றும் சொன்னார்கள். இதனால் ஆகையால்தான் இந்த ஜோதிடத்திற்கு பிராணவாயுவும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. பிராணவாயு இல்லாமல், ஆகையால் கிரகங்கள் எல்லோரும் பூஜனீயர்களை. மனிதன் பாப புண்ணியங்கள் அனைத்தும் ஜென்ம லக்னமே நிச்சயிக்குமே. போன ஜென்மத்தில் நாம் செய்த பாப புண்ணியங்கள், பாப புண்ணியஸ்தானங்கள், பாபஸ்தானங்களில் அதிகமாக ஜோதிடர்களை அறிவார்கள். தேய்பிறை சந்திரனில் பாவம் இல்லை. இதே மாதிரி வளர்பிறை சந்திரனில் சுபத்துவமும் இல்லை. இதில் ஆரோகணம் அவரோகணம், கிரகங்கள் ஆரோகணத்தில் இருந்தால் அவர்கள் பலவான்கள், அவரோகணத்தில் இருந்தால் அவர்கள் பலம் இழந்தவர்கள் அப்படின்னு இந்த கிரந்தம் சொல்லுது. இது முக்கியமானது என்னவென்றால், சில
செய்யுள் அது தெலுங்கில் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையும் உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க, டேபிள் மேலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா எழுதிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் இதாகுது. க்ஷமிக்கணும். புஸ்தகம் வேற. அடுத்த புஸ்தகம் சரி. இப்பொழுது இதில் அதாவது கிரகங்களுடைய சேர்க்கை, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தால் இவர் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் எதிர் பகைகள். ஆகையால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், పచ్చని కాపు రంగు ఖచ్చితముగా పాడు చేసి కటకట చేయు, துச்சப்பு பணி చేయించును, நச்சனை குஜ கவுல மிடத்த சக்கியத்தை வச்சா. அப்படி இதுக்கு என்ன பொருள் என்றால், செவ்வாயும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் பெற்றால் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை குடும்பத்தை, கணவன் மனைவியை கச்சிதமாக பாழாக்கி அவர்களை கண்கலங்க வைப்பார், அவர்களை துன்புறுத்து வைத்து அவர்களை கேவலமான வாழ்க்கைக்கு தள்ளி விடுவார் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இன்னொன்று, சந்திரனும் சுக்கிரனும் இவர்கள் இணைந்தாலும் இந்த நூலினுடைய கருத்து, சங்குலு கொங்குலு லேகனம் రంకుదనం బులపదింది రగడలు తెచ్చు కుంకుల కధిపతి చేయులు சங்கரமௌ சந்திர கௌர சக்கியத்தை வச்சா. இவர்கள் இரண்டு பேரும் வந்து சேர்ந்தால், சந்திரனும் சுக்கிரனும், இவர்கள் காம கேளிக்கையில் ஈடுபட்டு எந்த விதமான இளம் பொருள் யாவர் என்று கூட பார்க்காமல் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு ஒருவர் விலகிக் கொள்வார்கள் அப்படி என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் எல்லோரும் இந்த ஜோதிடத்தில் இதை கலந்து யோசித்து இந்த புத்தகத்தின் வழியில் இருக்கும் இன்னும் நான் பல விஷயங்களை சொல்ல இருந்தேன். ஆனால் எனக்கு அது ஞாபகம் எழுதி வைக்க முடியவில்லை, தெலுங்கில் இருக்கிறதுனால் எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் என்னை யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதில் முக்கியமான விஷயங்களை தான் நான் சொல்ல விரும்பினேன், ஆனால் அது எனக்கு மனப்பாடம் ஆகவில்லை என்பது. மனப்பாடம் வேண்டாம், புத்தகம் இருந்தா எடுத்து படிங்க, ஒன்னும் தப்பு இல்ல. புத்தகத்தை எடுத்து படிங்க. நீங்க இது நம்ம ஒன்னும் மனப்பாட போட்டி நடத்தல, விஷயம் நம்ம ஜோதிடர்களுக்கு போய் சேரணும், ஒரு விவாத விஷயமா வரணும். நீங்க புத்தகத்தை நேரடியாக எடுத்து படிக்கலாம், ஒன்னும் யாரும் தவறாக எடுத்து. இந்த புத்தகத்தில் இருந்துதான் நான் இதை படித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம்.
கொஞ்சம் நல்லா காட்டுங்க. அது அந்த மேல எழுத்தெல்லாம் தெரியல, புத்தகத்தோட பெயர் தெரியல. இப்போ ரைட். சரி, அடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க அதை பார்த்தே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து படிக்கிறதா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, பார்த்தே படிச்சுடுவேன். பார்க்காத படிக்கிறதுனால தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஒன்றும் இல்லை, நீங்க பார்த்தே படிங்க, தவறு இல்லை. விஷயம் நமக்கு மக்களுக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். அப்படின்னா பார்த்து படிக்கிறதா இருந்தா எனக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் இது வரைக்கும் கரெக்டாகவே எல்லாருமே முடிச்சுட்டு இருப்பேன். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல கொஞ்சம் வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி சொல்லட்டுங்களா? வாஸ்து சாஸ்திரம் வந்து மனிதர்களில் இருந்து பிறந்ததா, வாஸ்து சாஸ்திரம் மனிதர்களில் இருந்து பிறந்ததா என்ற சந்தேகம் வராமல் இருக்காது. எப்படி என்றால், லக்னத்திற்கு 4வது வீடு சொல்லப்படுகிறது அல்லவா? அதன்படி இந்த 4ஆம் வீட்டில் பாப கிரகங்கள் இருந்தால் ஜாதகனுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுவான். பண வசதி இருந்தாலும் கூட வசதியான வீடு இல்லாமலும், அப்படி வீடு அமைந்தாலும் அது போதுமான வசதிகள் இல்லாமலும் அல்லது பிரச்சனைகள் உள்ள வீடாகவும் இருக்கும். 4இல் சுவர்கள் இருந்தால் ராஜபவனங்களில் வசதியான வீடுகளிலும் சந்தோஷமாக வாழ்வார்கள். எந்த கிரகம் எங்கிருக்குமோ அந்த கோணங்கள் கொண்ட வீடு அமையும். நாம் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கும் வீட்டை மனிதனால் மாற்ற முடியாது. ஏனென்றால் வாஸ்து என்பது தனிப்பட்ட முறை அல்ல. நம் ஜென்ம ஜாதகத்திலேயே நமக்கு வீடு எப்பொழுது, எங்க, எந்த திசையில், எந்த புத்தியில், எத்தனை வயதில் அமையும் அப்படின்னு நம்ம ஜாதகத்திலேயே இருக்கிறது. ஆகையால் ஜாதகனுடைய வீடு எப்படிப்பட்டது என்று ஜாதகத்தில் உள்ள கிரகங்களே நிர்ணயிக்க வேண்டுமே தவிர வாஸ்து கிரந்தங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஜோதிடத்தில் சம்பந்தம் இல்லாமல் சொல்லப்பட்ட வாஸ்துகள், சம்பந்தப்பட்ட வாஸ்து அது இருளாகவே இருக்கும், காடாந்தகாரம், அதாவது கண்மூடித்தனம் என்று சொல்லுவார்கள் என்று பொருள். சித்தர்கள் ரிஷிகள் சொன்னதாக சொல்லி மக்களை பயப்படும் அளவிற்கு குழப்பி விட்டார்கள். உண்மையான ஜன்ம ஜாதகத்திலேயே இருக்கிறது உண்மையான வீடு. சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் பூத பவிஷ் வர்த்தமானங்கள் தெரிந்தவர்கள். ஆகையால் அவர்களின் பெயரை வைத்து நாம் எல்லோரும் நிறைய நூல்களை எழுதிவிட்டு அவர்களை கலங்கப்படுத்த அளவுக்கு இந்த ஜோதிட நூல்கள், சில நூல்கள் வந்துவிட்டன. ஆகையால் இந்த நூல் என்ன சொல்கிறது என்றால், அந்த சித்தர்கள் பூத பவிஷ்யத் வர்த்தமானங்கள் எல்லாமே அறிந்தவர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட அப்புறமான கிரந்தங்களை எழுத மாட்டார்கள். ஆகையால் அவர்களை இங்கு கலங்கப்படுத்த வேண்டாம். அவர்கள் எழுதிய பிரமாண கிரந்தங்கள் மறைந்து போனது. அதனால்தான் உண்மையான ஜோதிடம் நமக்கு தெரியாமல் போனதால் இப்பொழுது இருக்கும் நூல்களில் உள்ள ஜோதிடம்தான் உண்மையானது என்று நாம் படித்து கற்றுக்கொண்டுள்ளோம். உண்மையான ஜோதிடமானது வராகமிருகர் காலத்திற்கு முன்பே ஜோதிடம் தொல்லைப்புற வாசலில் வர ஆரம்பித்து விட்டது. அதாவது இதுக்கு சரியான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் வேறு ஏதோ விஷயங்களை பேசிவிட்டு மக்களை அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். ஆகையால் வராகமிருகர் காலத்தில் இருந்து முன்பே இது கொல்லைப்புற வாசலில் வர தொடங்கிவிட்டது என்று தெரிகிறது. எப்படி என்றால், லக்னங்களுக்கு சுப கிரகங்களை கண்டுபிடித்தவர்கள், குரு அணி சனி அணியினை பிரித்தவர்கள் இதை கவனித்தும் கண்டுகொள்ளாமல் மறுபடியும் இயற்றிய நூல்கள், அதாவது ஒரு நூல் ஆசிரியர் இதை தெரிந்தும் கூட, ஆனா எல்லாரும் எழுதுற மாதிரி நம்மளும் எழுதி காலம், அதாவது 4 பேர் போற வழியில நம்மளும் போயிடுவோம், நமக்குன்னு தனியாக பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் எழுதுற மாதிரி இவர்கள் எழுதி கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விஷயம் தெரிந்தும் பாப கிரகங்களை கண்டுபிடித்தவர்கள் குரு அணி சனி அணி மறுபடியும் இயற்றிய நூல்களை கொல்லைப்புறமாக வந்த ஜோதிடத்தையே அனுசரித்து கிரகங்களை விட்டு நட்சத்திரங்களோடு விளையாடினார்கள்.
சந்தி காலங்களை வைத்து பொழுதுபோக்கினார்கள். கால கதியை இயக்கும் மனிதனின் ஜீவன வாழ்க்கையை ரட்சிக்கக்கூடியவை ஜனன மரணங்களுக்கு ஆதாரமானது. வது வர அன்வனிதம், கணவன் மனைவி சுகபோகங்கள் சௌக்கியங்களும் ஆயுர்தாயங்களும் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடத்துவதற்கு கிரகங்கள் தான் காரணம் என்று தெரியாமல் நட்சத்திரங்கள் சந்தி காலங்களை வைத்து அவர்கள் ஜோதிட பலாபலனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கிரகங்களின் பலத்தை அறிந்து சொல்லவில்லை. அதனால்தான் எல்லா முகூர்த்தங்களும் மக்களுக்கு உபயோகம் இல்லாமல் நல்லது நடக்காமல் முகூர்த்தங்கள் கெட்டு போய்விட்டது. இவர்கள் எழுதிய நூல்கள் மட்டும் சாட்சியாக நின்றுவிட்டது. ஜோதிடத்தில் சாசனம் சுக்குநூறானது. அதாவது ருகஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் சூரியன் உச்சம், 4 குரு உச்சம், 7 துலாத்தில் சனி உச்சம் இருந்தால் ராஜயோகம் என்று சொன்னார்கள். ஆனால் 11ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி லக்னத்திற்கு 7வது வீட்டில் உச்சம் பெற்று தன்னுடைய பரம சத்ருவான குருவையும் சூரியனும் தன்னுடைய 3 10ஆம் பார்வையால் பார்ப்பதால் எப்படி ராஜயோகம் வரும்? மாறாக இவர் பார்வையிட்ட இடத்தின் பலன் நாசமாகும். ஏனென்றால் குருவுக்கும் சனிக்கும் பகை இல்லையா? அதனால் குருவையும் சனியையும் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்த்துட்டார், 10ஆம் பார்வையாக குருவை கடகத்தில் பார்த்துட்டார். அதனால இது ராஜயோகம் என்று வராது. மாறாக அது ராஜயோகம் பங்கமாகும், பலன் நாசமாகும். அதாவது மொங்கையை விட்டு தவளையை தூக்கி கொண்டு போய்விடுவார். ஆகையால் இது யோக பிரஷ்டமாகும். உச்சமான சூரியன் மேஷத்துக்கு 5 பஞ்சமாதிபதியாவதால் சூரியனின் பார்வை சனி மேல் பட்டால் சனியில் உள்ள, அதாவது அந்த மேஷ லக்னத்துக்கு சூரியன் பஞ்சமாதிபதி. அந்த பஞ்சமாதிபதியுடைய பார்வை சனி மேல் பட்டால் 7ஆம் பார்வையால் சனியில் உள்ள நீச்ச பதார்த்தங்களால் சாதாரண யோகம் கிடைக்கும். ஜாதகன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தி விடுவார். சூரியன் சனி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் சமசப்தமாக இருந்தாலோ பயங்கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனகண்டம் 100 வருஷம் போல் இருக்கும். ஏன்னா சூரியனும் சனியும் ஒன்றாக சமசப்தமாக இருந்தால். வராகமிகர் எத்தனையோ ராஜயோகங்களை எழுதினார்கள். ஆனால் அதில் ஜோதிடர்கள், சாமானியர்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியாமல், மனப்பாடம் பண்ண முடியாமல் போனது. அனுபவ ரீதியாக பார்க்கலாமே என்று சில பெற்றவர்களின் ஜாதகங்களை வைத்து பார்த்தால் இவர் சொன்ன யோகங்கள் எங்குமே புலப்படவில்லை. இவர் கூட திரிகோணாதிபதிகள் ராஜ கிரகங்களை, சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டார் என்று அவருடைய ஜோதிடமே சொல்கிறது. பிருகஜாதகம், சாராவளி, விருத்த பராசரம், சந்திரிகா போன்ற நூல்களை அனைத்தும் அவரவர் விருப்பம் போல் இது என் மதம், இது என் மதம், அது என் மதம் என்று எழுதினார்கள். குரு சனி அணி இந்த 2 பிரிவுகளாக பிரித்து லக்னத்திற்கு சுப அசுப கிரகங்களை அறிந்து கிரக காரகத்துவங்களை புரிந்து ஸ்தான காரகத்துவங்களை தெரிந்து பலன் சொன்னால் சரியாக இருக்கும். ஜோதிடத்திற்கு ஜீவம் 1, 5, 9 தான் கோணாதிபதிகள் ஆவார்கள். ராஜயோகத்திற்கு முக்கியமானவர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். இவர்கள் 3 கிரகங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ராஜயோகம் நடக்காது. இதை கவனிக்காமல் எழுதிய நூல்கள் அனைத்தும் ஜோதிட பலன்கள் தராது. ஆகையால் சாசனத்தில் இருப்பது நடைமுறைக்கு வர வேண்டும். சாபம் விட்டது பலிக்க வேண்டும் என்றால் சாசனம் அப்படி ஜோதிடத்தில் சொன்னது நடக்காமலும் செபித்தது பலிக்காமல் இருந்தால் கொடுத்தது சாபமும் இல்லை, ஜோதிடம் சொன்னது ஜோதிடமும் இல்லை. செபித்ததும் அப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த ஜோதிடம் பலிக்கவில்லை என்றால் சாபம் நடக்க வேண்டிய சாபமாகாது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகையால் சாசித்தது நடைமுறையில் வந்து செபித்தது பலித்தால் இன்னும் கொஞ்சம் காலமாவது இந்த ஜோதிடம் நல்ல முன்னேற்றம் அடைந்து பல்கலைக்கழகங்கள் வரை சென்று ஆராய்ச்சி செய்து ஜோதிடத்தை சுத்தமாக வடிகட்டி மக்களுக்கு உபயோகப்படும்படி சொன்ன பலாபலன்கள் பலித்து பாப புண்ணியங்கள் இப்படி கிடைக்கிறது என்று தெரிய வேண்டும். ஆகையால் தான் இப்படிப்பட்ட ஒரு நூலில் இருந்து
இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. யூடியூப்ல ஒருத்தர் கருத்து போட்டிருக்கார். He has good knowledge but has not prepared for a good presentation. ஐயா வந்து அநேகமா என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். நம்ம காரகோ பாவநாசம் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த காரகோ பாவநாசம் என்பது உதாரணமாக இதில் எந்த நூலில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆயுள்காரகன் சனி 8ல் இருந்தால், களத்திரகாரகன் சுக்கிரன் 7ல் இருந்தாலும், தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும், இப்படியே எல்லா கிரகங்களுக்கும் சொன்னார்களே தவிர அந்த லக்னங்களுக்கு இந்த கிரகம் சுபரா அல்லது பாவரா என்பதை மறந்து சொன்ன வார்த்தையார் அந்த கிரகம் சுபராகி, அதாவது அந்த பாவாதிபதி சுபராகி அந்த பாவத்தில் இருந்தால் சுபபலனை தருவார். அந்த பாவத்திற்கு சுபர் அசுபர் அந்த பாவத்தில் இருந்தால் அசுப பலனை தருவார். ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. அதனால் இந்த காரகோ பாவநாசனம் அப்படின்ற ஒரு கருத்து இவர் மாற்றி எழுதுகிறார். ஆகையினால் இதில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இப்படி இருக்கிறது. அடுத்து அதுல இருக்கிற விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டே போங்க. ஐயா இதுக்கு முன்னாடி கூட்டங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் பேசுனது இல்லை. ஸோ அதனால ஃப்ளூயன்சிங்கிறத எதிர்பார்க்க நமக்கு விஷயங்கள் வேணும். ஸோ இந்த விஷயங்களை நானும் நம்ம ஸ்டார் அகாடமியில மருத்துவ பேராசனாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனும் அவரை அழைச்சி பேசின பிறகுதான் இங்க பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க இதன் மீதான ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க நீங்க பார்த்துக்கிட்டே படிக்கலாம், ஒன்றும் தடுமாற்றம். நிகழ்ச்சி ரொம்ப கேப் வரக்கூடாது. நீங்க யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே படிங்க. இடையில இடையில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அப்படின்ற வாக்கியத்தின்படி இந்த சந்திரனுக்கு பகை கிரகங்கள் இல்லை என்று சில கருத்துக்கள் இருக்கு. அதில் சிலருடைய கருத்தாக இன்னும் வினோதமாக இருக்கிறது என்றால், கடக லக்னத்திற்கு 2, 3, 6, 7, 8, 11, 12ஆம் வீடுகள் இல்லையா? இவர்கள் பகை கிரகங்கள் ஆக மாட்டார்களா? ஏன்னா கடக லக்னத்துக்கு சந்திரனுக்கு பகை இல்லை என்று சொல்வதற்கு காரணம் அதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு இந்த மாதிரி, அதாவது கடக லக்னத்துக்கு 2, 3, 6, 7, 8, 11, 12ஆம் அதிபதிகள் பாவர்கள் ஆகுவார். இவர்களுக்கு பாவர்கள் இல்லை என்று எப்படி சொல்லப்பட்டது? பாவ கிரகங்கள் ஆக மாட்டார்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் எத்தனையோ பிறக்கும். ஆனால் அதில் பதில் மட்டும் புலப்படாது. சர்வ திரிகோண நிலையத்தாரோ கிரக சுப பலப்பிரதா அப்படின்ற பராசர மகரிஷின் வாக்கியத்தின்படி லக்ன பஞ்சம நவமாதிபதிகள் சொந்த சுபர்களாவார்கள். இதற்கு நேர் எதிர் வீடுகள் 3, 7, 11 வீடுகள் அசுபர்கள் ஆவார்கள். பராசர அசுபர்கள் ஆவார்கள். இதற்கு நேர் எதிர் அசுபர்கள் ஆவார்கள்.
வீட்டுக்கு அதிபதிகள் 1, 5, 9, 3, 7, 11 இந்த 6 வீடுகள் 6 கிரகங்கள் அல்லாமல் ஒரு வீடு ஒரு கிரகம் மீதி இருக்கும். அந்த ஒரு வீடு ஒரு கிரகமானது சூரியனாகவோ சந்திரனாகவோ இருந்து ஸ்தானாதிபத்தியத்தினால் அவர்கள் ஏகா கிரக அதிபதிகள் ஆவார்கள். ஒரே வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் இந்த இருவர்கள் சுப கிரகங்களுடனோ அசுப கிரகங்களுடனோ சேர வேண்டிய நிலை ஏற்பட்டது. உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அஷ்டமாதிபதி அதாவது சந்திரன் தன்னுடைய எதிரிகளின் அணியில் சேர வேண்டி வந்தது. மீன லக்னத்திற்கு பஞ்சமாதிபத்தியம் வந்ததால் தன்னுடைய சொந்த அணியில் சுபர்களோடு சேர வேண்டி வந்தது. இதே மாதிரி சூரிய பகவானும் மீன லக்னத்துக்கு 6க்கு உடையவராக வருவதால் தன்னுடைய சொந்த அணியினருடன் சேராமல் எதிர் அணியினுடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி வந்தது. இதே சூரியன் லக்னத்திற்கு 9வது வீடு நட்பு கிரகங்களுடன் சேர வேண்டி வந்தது. ரிஷப லக்னத்திற்கு சதுர்த்தாதிபத்தியத்தினால் சூரியனுக்கு பகை அணியில் சேர்ந்து தனது சொந்த அணியினரை ஹிம்சிக்க வேண்டி வந்தது. துலா லக்னத்திற்கு 10ஆம் வீடு தசமாதிபத்தியமாக வருவதால் சந்திரன் எதிரி அணியினருடன் சேர்ந்து தன் சொந்த அணியினர் மீது படையெடுக்க வேண்டி வந்தது. இப்படியே குரு செவ்வாய் அணியினரும் சனி சுக்கிர புத அணியினரும் சேர்ந்து சூரிய சந்திரர்களை சுற்றி கொண்டு 7 கிரகங்களாக இருந்தார்கள் என்று மூல நூல்களில் புலப்படுகின்றது. அனுபவத்திலும் சரியாக வருகிறது. செவ்வாய்க்கு சூரிய சந்திரர்களுக்கும் 1, 5, 9 கோணாதிபதிகளாக சனி சுக்கிர புதன் எங்குமே வரமாட்டார்கள். இதே மாதிரி சனி சுக்கிர புதன் இவர்களுக்கு கோணாதிபதிகளாக குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எங்குமே வரமாட்டார்கள். ஆகையால் சாஸ்திரத்திற்கு முக்கியமானவர்கள் 1, 5, 9 கூடிய கோணாதிபதிகளே ஆவார்கள். அதனால்தான் குரு அணியினர் என்றும் சனி அணியினர் என்றும் 12 லக்னங்களை 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டி வந்தது. உதாரணமாக மகர, கும்ப, ரிஷப, மிதுன, கன்னி, துலா என்ற கிரகங்களை சனியுடைய அணிகள் என்றும், மீன, மேஷ, கடக, சிம்ம, விருச்சிக, தனுசு இந்த ராசிகளை குருவுடைய அணி என்றும் 2 பிரிவுகளாக 12 ராசிகளை பிரிக்க வேண்டி வந்தது. இப்படி பிரித்ததனால் ஜோதிடம் அனைத்தும் மாற்றம் ஏற்பட்டது. இதில் இன்னொரு விஷயம், ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு லக்னத்திற்கும் ஜீவம் எப்பொழுது வரும் அப்படி என்று பார்த்தோமேயானால், உதாரணம், லக்னம் பேட்டரி என்றும் நட்சத்திரம் செல்ஸ் என்றும் கிரகங்கள் பல்ப் என்றும் பாவித்துக் கொள்ளவும். அதாவது கிரகம் இல்லாமல் லக்னமும் நட்சத்திரமும் சுபதுக்கங்களை கொடுக்க முடியாது என்று பொருள். அதாவது இப்ப பேட்டரி இருக்கு, அதுக்குள்ள பல்ப் இருக்கு, ஆனா செல் இருக்கு, ஆனா பல்ப் இல்லைன்னா அந்த பேட்டரி எரியாது இல்லையா? அதே மாதிரி அந்த பல்பு தான் கிரகங்கள். ஒரு நட்சத்திரம் மட்டும் இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு ஜீவம் இல்லை. அதே மாதிரி ஒரு ராசி, அந்த ராசியில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ராசிக்கும் ஜீவம் இல்லை. அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த ராசியிலும் ஒரு கிரகம் இருந்தால்தான் அந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ஜீவம் வரும் அப்படின்னு. ஆகையினால் இது நம்முடைய சப்பிரமாண ஜோதிஷ நூலுக்கும் இந்த நம்ம இதுவரைக்கும் படித்திருக்கிற நூலுக்கும் வித்தியாசங்களாக இது சொல்லினேன். சுபநிலை கொண்ட சுபநிலை கொண்ட கேந்திர ஸ்தானங்கள் ரிஷப துலா லக்னங்களுக்கு தவிர மற்ற எந்த லக்னங்களுக்கும் இல்லை. அதாவது 4வது வீடு என்பது இந்த ரிஷப துலா லக்னங்களுக்கு மட்டும் 4ஆம் வீடு சுபமாக வரும். ரிஷபம் என்றது ரிஷபத்துக்கு 4வது வீடு சூரியனுடைய சிம்மம் வருகிறது. அதே துலாவுக்கு சனியனுடைய வீடு வருகிறது, கும்பம். ஆகையால் இவர்கள் சொந்த அணியினர் ஆவார்கள். அதனால்தான் இந்த 2 லக்னங்களுக்கு மட்டும் 4வது வீடு சுபஸ்தானமாக வருகிறது.
ஆகையினால் ரிஷபத்திற்கு 4வது வீடு பிரம்மஸ்தானம், அதாவது சிம்ம சுபஸ்தானமாக வருவதால் 7வது வீடு ருத்ரஸ்தானம். 4வது வீடு சுபமாக வந்தால் 7வது வீடு அசுபமாக வரும். 7வது வீடு சுபமாக வந்தால் 10வது வீடு அசுபமாக வரும். ஆகையினால் இது கேந்திரஸ்தானங்கள் அசாஸ்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன லக்னத்துக்கு 4, 7 கேந்திராதிபதி புதனாக வருவதால் 7வது வீடு ருத்ரஸ்தானமாக வருவதால் கேந்திராதிபதிகள் பகை கிரகங்கள் ஆவார்கள். தசமாதிபதி லக்னாதிபதியாக வருவதால் விஷ்ணு ஸ்தானம் சுபஸ்தானமானது. இப்படியே பார்த்தோமையானால் மேஷம், மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் ராசிகளுக்கு 4வது வீடு பிரம்மஸ்தானம் சுபஸ்தானமானது. அதே போல் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு 4வது வீடு அசுபஸ்தானமானது. ரிஷப, துலா லக்னங்களுக்கு மட்டும் பிரம்மஸ்தானமாகிய 4வது வீடு சுபஸ்தானமாக வரும். இந்த 2 லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த துலா ரிஷப லக்னங்களில் பிறந்தவர்கள் விஐபிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் ஜமீன்தாரர்களாகவும் மிகப்பெரிய உன்னத ஸ்திதியில் இருப்பார்கள். ரிஷபம், துலா லக்னங்களுக்கு மட்டும் பிரம்மஸ்தானம், விஷ்ணு ஸ்தானங்கள் 2ம் சுபஸ்தானமாகும். இந்த ரிஷபம், துலா லக்னங்களுக்கு மட்டும் விஷ்ணு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீடும் பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீடும் சுபஸ்தானங்களாக அமைகிறது, சுபஸ்தானமாக வருகிறது. ஆகையால் கேந்திர ஸ்தானங்கள் அசாஸ்வதம். திரிகோணஸ்தானங்கள் 1, 5, 9 கோணஸ்தானங்கள் சாஸ்வதமானது என்று சொல்லப்பட்டதுக்கு தேக விருத்திக்கு தேகிக்கு தனமும் அவசியமாகும். தேகனுக்கு தனமும் தேகிக்கு தேக சக்தியும் தேகிக்கு தனசக்தியும் அவசியமாகும். ஞானத்திற்கும் தனம் அவசியமாகும். இன்னைக்கு கல்வி படிக்கணும்னா கூட தனம் முக்கியம் இல்லையா? அதனால்தான் அதுவும் அவசியமாகும். அதனால்தான் வித்யாஸ்தானம் மாறக்கூடாது. இந்த பஞ்சமஸ்தானம் தான் வித்யாஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இதில் பாப கிரகங்கள் இல்லாத நட்சத்திரங்கள் முகூர்த்தத்துக்கு நல்லது என்று சொன்னார்கள். அது உண்மையா? இப்படி சொன்னவர்களுக்கு தான் தெரியும். காரணம், உதாரணமாக நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட நாளில் ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கும் அல்லவா? அந்த நட்சத்திரத்தின் மேல் சந்திரன் இருப்பார் அல்லவா? அந்த சந்திரனே பாதியானால் அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் சுபத்துவம் எப்படி இருக்கிறது? இதுக்கு எப்படின்னா, நம்ம நல்ல நட்சத்திரம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, நல்ல திதி யோக கரணம் பார்த்து நம்ம ஒரு முகூர்த்தம் வைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த நட்சத்திரத்துல சந்திரன் எப்படி இருப்பார்? அந்த சந்திரனே அந்த லக்னத்துக்கு பாவராக இருந்தால் அந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக எப்படி வரும் அப்படின்னு இந்த நூலாசிரியர் சொல்றார். நட்சத்திரத்துக்கு மட்டும் சுபத்துவம் எப்படி ஏற்படும்? இல்லை என்றால் துவாதச லக்னங்களுக்கு எல்லாவற்றிற்கும் சந்திரனை சுபர் என்று சொல்ல முடியுமா? சந்திரனுக்கு பாபத்துவம் வராதா? திரிஷராஷ்டாய ரிப்பேஷ விபரீச பலப்பிரதா என்ற சூத்திரத்தின்படி 3, 6, 8க்கு உடையவர்களுடைய சூத்திரத்தின்படி பார்த்தோமேயானால் மீனம், மேஷம், கடகம், துலா, விருச்சிகம் இந்த 5 லக்னங்களுக்கு தவிர மற்ற 7 லக்னங்களுக்கு சந்திரன் பாவனை என்று தெரிகிறது. இது நல்லது. எப்படி இது நல்லது என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது தின நட்சத்திரம் என்பது அதில் சந்திரன் இருப்பதினால், தின நட்சத்திரம் என்பது அது சந்திரன் இருப்பதினால் தானே அதை தின நட்சத்திரம் என்று சொல்கிறோம். நட்சத்திரங்களில் உத்தம நட்சத்திரம் என்றும் அது யோகமானது என்றும் காண்பித்தால் லக்னத்தை உத்தம லக்னமாக காண்பிக்க வேண்டும் அல்லவா? லக்னத்திற்கு சந்திரன் பாபியானால் எந்த நட்சத்திரமானாலும் பாபம் தானே? எந்த நட்சத்திரம் பாபம் தானே? அதாவது கிரகத்தின் பார்வை இல்லாமல் நட்சத்திரம் மட்டும் பலன் கொடுக்குமா? கொடுக்காது.
கிரக பார்வை இல்லாமல் சில நட்சத்திரங்கள் இருக்கும் அல்லவா, அந்த நட்சத்திரங்களால் மட்டும் ஜாதகனுக்கு சுப துக்கங்களை கொடுக்க முடியுமா? முடியாது. லக்னத்தின் பெயர் குறிப்பிடாமல் பிரத்யேகமாக சுப அசுபகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ அல்லது நட்சத்திரங்களோ இருக்குமேயானால் நைசர்கிக பாப நட்சத்திரங்கள் இருக்குமா? 27 நட்சத்திரங்களில் 9 கிரகங்கள் கொண்டு தசானுகூலப்படி பிரித்து வைத்தார்கள் அல்லவா. இந்த நட்சத்திரங்களிலேயே சுப அசுப தன்மை இருக்குமேயானால் கிரகங்களின் பலத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதாவது நட்சத்திரங்களுக்கே அந்த அளவுக்கு வலுவிருந்தால் ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் வலுவிருந்தால் கிரகங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றார். பார்க்க வேண்டியதில்லையே என்ற சந்தேகம் வராமல் இருக்குமா? ஆகையால் கிரகங்கள் இல்லாமல் நட்சத்திரங்களும் லக்னங்களும் மனிதனுக்கு சுக துக்கங்களை கொடுக்க முடியாது என்று அறிவோம். லக்னத்தின் அடிப்படையினால்தான் ஸ்தானங்களுக்கு காரகத்துவங்கள் ஏற்படுமே தவிர நட்சத்திரங்களினால் அல்ல. ஆகையால் கிரகங்கள் இல்லாமல் நட்சத்திரங்களாகட்டும் ராசிகளாகட்டும் யோகங்களாகட்டும் பலன் கொடுக்கும் என்று நிரூபிக்க முடியாது. உதாரணமாக முகூர்த்த நேரம் மேஷ லக்னத்தில் வைத்தோமேயானால் இது குரு பாலிதம் அல்லவா. அந்த நாளில் நட்சத்திரமும் குரு பாலித நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அதாவது மிதுன லக்னத்திற்கு புனர்பூசம் குருவினுடையது, பூசம் ஆயில்யம் சனி புதனுடையது. இவை இரண்டும் கடகத்தில் வருகிறது. இப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் குரு அணியினுடையும் சனி அணியுடைய நட்சத்திரங்களும் கலந்தே இருக்கிறது. அதனால்தான் குரு பாலித லக்னங்களுக்கு குரு பாலித நட்சத்திரங்களோ உத்தமமாகும். அதாவது குரு பாலித லக்னங்களுக்கு குருவினுடைய அணியினுடைய நட்சத்திரங்களே உத்தம நட்சத்திரங்களாகும். இதில் சந்திரன் எந்த வீட்டில் இருந்தாலும் சுபம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா சந்திரன் சுபமாக இருக்க வேண்டும். லக்னத்தை குறிப்பிடாமல் வாரங்களோ நட்சத்திரங்களோ கிரகங்களோ சுப அசுப தன்மையை ஏற்படுத்திக் கொள்வது கண்மூடித்தனமாகும். லக்னம் குறிப்பிடாமல் நைசர்கிக பாபத்தை அடைந்த கிரகங்களோ நட்சத்திரங்களோ வாரங்களோ கிடையாது. இயற்கையான பாப கிரகங்கள் கொண்டவை எதுவும் ஊர்துலோகத்தில் கிடையாது. ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அசைவற்றது. இவற்றின் மேல் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது மனிதர்களுக்காகட்டும் மற்ற சஞ்சரிக்கும் போது மனிதர்களுக்காகட்டும் மற்ற நாடுகளுக்காகட்டும் சுகதுக்கங்களை ஏற்படும். வெறும் நட்சத்திரங்களால் ஏற்படாது. இதை ஜோதிடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் இருக்கும் ஸ்தானத்திற்கு தகுந்தவாறு பிரபஞ்சத்திற்கு சுகதுக்கங்களை கொடுக்கும். அதாவது கிரக மண்டலத்தில் ஆகாயத்தில் கிரக யுத்தம் நடந்தால் பூலோகத்திலும் கிரக யுத்தம் நடக்கும் என்று தெரிகிறது. இது தவிர நட்சத்திரங்கள் சுப அசுபத்தன்மை இருக்கும் என்று நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தை நடத்தும் என்றும் சொல்லவில்லை. லக்னங்களும் நட்சத்திரங்களும் நிச்சீவ பிரதிமைகள், அதாவது ஜீவம் இல்லாத உருவங்களேயாகும். அதில் ஏதோ ஒரு கிரகம் சேரும் பொழுதுதான் அதற்கு ஜீவம் வரும். அதற்கு பிறகே மனிதர்களுக்கு சுகதுக்கங்களை கொடுக்கும். ஆகையால் ஒன்று நட்சத்திரங்களில் குரு பாலிதமா சனி பாலிதமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2 தசானுகூலம் இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். 3வது லக்ன சப்தம அஷ்டமத்தில் சுவர்கள் இருக்கிற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் குருடனை நம்பி பயணம் செய்வது போலாகும். ஜோதிடரானவர் மனிதர்களுக்குள் ஜோதி வெளிச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஜோதியை அணைத்து விட்டால் மனிதர்களுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வரும்? ஆகையால் தான் ஆதாரமற்ற நூல்களாலும் மதிக்கெட்டு போகுமே தவிர ஜோதிட ஞானம் வளராது அப்படின்னு இந்த நூல் சொல்கிறது. தசானுகூலமாகும் நட்சத்திரங்கள் குருபாலத்திற்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களின் கடைசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு, அதாவது
இந்த 3 நட்சத்திரம் கடைசியில சந்திரனுக்கு பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை குரு திசையாக வரும். சனி பாதிதர்களுக்கு பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் கடைசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை சுக்கிர திசையாக வரும். ஆகையால் குரு பாதிதர்களுக்கு சனி திசை ஜாதகரின் சிறு வயதிலேயே சென்று விடுவதால் அடுத்து வரும் தசைகள் எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்கும் தசைகளாகும். இது ஜாதகனுக்கு பூர்வ புண்ணியமே என்று அறியவும். சனி பாதிதருக்கு குரு தசை சிறு வயதிலேயே சென்று விடுவதால் அடுத்து வரும் தசைகள் அனைத்தும் நல்ல யோகத்தை கொடுக்கும் என்று அறியவும் அப்படின்னு இந்த பிரமாண கிரந்தம் சொல்கிறது. டைம் ஆகிறதா? ரைட் சார். ஓகே சார், ஓகே ஓகே, லைன்ல கேள்வி செக்ஷன் போலாமா? போகலாம். ஒரே நிமிஷம். மத்தவங்க மியூட் பண்ணுங்க. சாய்பாபா மியூட் பண்ணுங்க, அடிக்கடி அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, ரைட். ஐயா, இன்னைக்கு நம்ம கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நாம பல விஷயங்களை சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ அவருக்கு இந்த மாதிரி கூட்டங்களில் பேசுறது, தான் தெரிந்து கொண்ட விஷயங்களை அடுத்தவர் கொடுக்க வேணுங்கிற ஒரு நியாயமான ஒரு மனக்கருத்து, அதனுடைய உந்துதல் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி பேச வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்களை பேசிய அனுபவம் இல்லை. ரெண்டாவது, தெலுங்கு மொழி கொண்டு வந்ததுனால தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இடையூறு இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க சொன்ன பல விஷயங்கள் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பல கருத்துக்களாக இருந்துச்சு. அந்த அளவில் அவருடைய ப்ரெசன்டேஷனில் சில இடையூறுகள் இருந்தாலும் பெரும்பாலும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் ஐயாவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து கொஸ்டின் செஷனுக்கு போயிடுவோம். கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறவங்க அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் கேட்கலாம். முதல்ல அனந்தவல்லி மகாதேவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய விஷயங்களை கேட்கலாம். கேட்கலாம். அனந்தவல்லி மேடம், நீங்க உங்க விஷயங்களை கேட்கலாம். உங்க ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. சரி, நீங்க அதை கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணுங்க. அடுத்த ஒரு குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பேசலாம். அனந்தவல்லி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணுங்க. சரி, அடுத்து அவர் குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அனந்தவல்லி மேடம் அடுத்து பேசுங்க. குமார் அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய விஷயங்களை கேட்கலாம். மிஸ்டர் குமார். ஐயா கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குது, பேசுங்க. வணக்கம். ஸ்டார் நிறுவனத்திற்கும் நிறுவனம் சார்ந்த அனைவருக்கும் மற்றும் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் குருவுக்கும் வணக்கம். நீங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நான் ஜோதிட மாணவன் தான். ஜோதிடம் இன்னும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஆனாலும் எனக்கு மனசை நிறைய தூண்டுற மாதிரி நிறைய கேள்விகள் இப்ப நீங்க எழுப்பியிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. சனி 7 திக்பலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பேசும்போது சனி 6 திக்பலன்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு அதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. சனி 6 திக்பலம் எந்த அளவுக்கு இல்ல 7 சொல்லி எல்லா நூல்களையும் படிச்சுட்டு 6 சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது 7 சொல்லும் போது அவருடைய பார்வை, அதாவது லக்னத்துக்கு 7வது வீட்டில் இருக்கும் போது அவருடைய பார்வை 10வது வீட்டிலும், 3ஆம் பார்வையால 10வது வீட்டிலும், 7ஆம் பார்வையால லக்னத்தையும், 10ஆம் பார்வையால சுகஸ்தானத்தையும் 4வது வீட்டையும் பார்க்குது இல்லையா? ஆகையினால இந்த 7வது வீட்டிலிருந்து அவர் பார்ப்பதேனால் அது குருபாலித அணியினருக்கு கெடுதல். ஆனா சரிபாலித அணியினருக்கும் அது கெடுதல்.
ஆகையினால் அவர் சனியினுடைய அணியராக தலைவராக இருப்பதனால் அவர் 6ல் இருந்து பாபஸ்தானமாகிய 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் 3வது, இந்த 3, 8, 12 பாபஸ்தானம். அந்த பாபஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதனால் அதற்கு பலிதம் அதிகமாகும், அதாவது தீய பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஆகையினால் அவர் 6வது இருந்து பார்த்தால்தான் நல்லதா இருக்கும். ஏன்னா 6க்கு அவர் சனியினுடைய அணியினருக்கு 6வது வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டை பார்த்தோம்னா அவர் சுபராகிறார் சனி அணியினருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா அவரு மிதுன லக்னத்துக்குன்னு வச்சுக்கோமே, மிதுன லக்னத்துக்கு அவரு 6வது வீடு எதுன்னா செவ்வாயுடைய வீடு. இந்த செவ்வாய் வீட்டில இருந்து சொந்த வீட்டை 3வது பார்வையாக பார்க்கிறார். 12வது வீட்டையும் மித்திரஸ்தானமாகிய சுக்கிரன் வீட்டை பார்க்கிறார். அதுவே 10வது பார்வையாக அந்த 3வது வீட்டை பார்க்கிறார். ஆகையால் அவருடைய அணியினருக்கு தீங்கு செய்ய மாட்டார். குருவுடைய அணியினருக்கு தான் அவர் தீங்கு செய்வார். அதனால்தான் அவருக்கு 6ல் இருந்தால்தான் 8, 12, 3 இந்த பார்வை பார்க்கிறதுனால இந்த 3 பாபஸ்தானம், அசுபஸ்தானம். அசுபஸ்தானத்தை அவர் குரு 6வது வீட்டில் இருந்து பார்த்தால் அவர் சுபராக இருந்து பார்த்தால் அது சுபம் செய்யும். 8வது வீடு வெற்றி, தீர்க்க ஆயுள், நோய் நொடி இருக்காது, 100 வருஷம் அவர் வாழ்க்கை ஆயுள் தீர்க்க பூர்ண ஆயுளாக இருக்கும். 12வது வீடு அவருக்கு மோட்சம் கிடைக்கக்கூடியது, வெளிநாடுகள் செல்வது, மற்றபடி அந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இது. 3வது வீடு 10ஆம் பார்வையாளர் 3வது வீட்டை பார்ப்பதனால் அவருக்கு தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே இவர் மூலமா கிடைக்கும். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் கோழையாக இருந்தாலும் வயது வளர வளர அவருடைய தசை புக்திகளில் இவருக்கு அந்த தைரியம், பராக்கிரமும் வந்துவிடும். அதனால்தான் இவர் 6ல் திக்பலம் என்று சொன்னார்கள். நானும் உங்க மாதிரி தான் முதலில் அவர் 7 திக்பலம் என்று தான் கருதி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நூலில் பார்த்த பிறகு எனக்கு அவர் சொன்னது என் மனசுக்கு நல்ல கருத்து என்று தெரிந்தது. அதனால்தான் அந்த கருத்தை நான் வெளியிட்டேன். ஐயா நன்றி. முழுசும் எனக்கு அது பார்வைகள் எனக்கு நல்லா புரிஞ்சுதையா, ஏற்கனவே தெரியும். அதை கொஞ்சம் நீங்க ரொம்ப அதிகமா விளக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்னும் அந்த திக்பலம் 6ங்கிறது எனக்கு என்ன உண்மையா சொல்ல போனா அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஆனா அனுபவம் உள்ள நீங்க நிறைய ஜாதகங்களை டெய்லி பாக்குறவங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்க நம்பரை கடைசி ப்ரோக்ராம் முடிவுல கொடுங்க ஐயா. நன்றி ஐயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு அது நான் 20 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஐயா. என்னுடைய கருத்தை தான் சொன்னையா, அதனால உங்க நம்பர் கொடுங்க. நான் அப்புறமா நீங்க உங்க அனுபவம் வேற, அது எனக்கு அது இல்ல. நான் அப்புறமா உங்கள்ட்ட பேசிக்கிறேன் ஐயா. உங்க மொபைல் நம்பர் இல்ல ஒண்ணும் நீங்க இங்க தளத்துல சொல்லலாம். உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. அப்படிங்களா சார்? 9843 தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 984385 2057 9843852057. ஓகே ஓகே. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஸ்டார் நிறுவனத்துக்கு ஒரு 3 மணிக்கு மேல போன் பண்ணுங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு. சரி, நன்றி குமார் அவர்களே. அடுத்து அனந்தவல்லி மேடம் தயாராயிட்டாங்க. அவங்க இடையில ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். அவங்களுடைய விஷயங்களை கேட்கலாம். வணக்கங்கய்யா. எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்குங்கய்யா. ஒண்ணு ஐயா அந்த குரு மங்கள யோகத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா குருவும் செவ்வாயும் ஒரே அணியினை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனா அவங்க அப்படி ஒரு நாசத்தை செய்வார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் ஒரு தொடர்பு ஏற்பட்டால் ஒரு விளைவு அவ்வளவு சிறப்பா இருக்காது.
குரு மங்கள யோகம் சொல்லலாம்னா சந்திர மங்கள யோகம் சொன்னேன். சரிங்க சரிங்க ஓகே. அப்போ அது அந்த கேள்வி நான் தவறா புரிஞ்சுக்கிறது கரெக்டா கொஞ்சம் புரிஞ்சு. ஏன்னா குருவுக்கு செவ்வாய்க்கும் சொல்லல, சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திர மங்கள யோகம் சொல்லியிருக்கேன். சரிங்க சரிங்க. அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க இப்போ ராகுவுக்கு புதன்ல புதன்ல அப்புறம் சுக்கிரன் வீட்டுல சனி வீட்டுல வீடு கொடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு அவர் வீடு கொடுத்தவர்களாகிறாங்க. அதே மாதிரி கேதுவுக்கு சொன்னீங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா அந்த புதன் வீட்டுல செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்கு, புதன் வீட்டுல செவ்வாய் அப்புறம் குருவோடைய நட்சத்திரமும் இருக்கு. அப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு அது பகை நட்பு, ஏன்னா அவர்களுக்கும் வீடு கொடுத்தவர்கள் ஆகிறாங்க இல்லையா அந்த நட்சத்திரங்களுக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த வீடு யாருடைய சொந்த வீடோ அவருக்கு தான் அந்த உரிமை உண்டே ஒழிய, அந்த வீட்டுல அடுத்தவருடைய நட்சத்திரம் வந்தால் மட்டும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அந்த வீடு உரிமையாகுமா? அதாவது உதாரணத்துக்கு உங்க வீட்டுல வேற ஒருத்தர் வாடகைக்கு வந்து இருந்தா அந்த வீடு அடுத்தவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட முடியுமா? அதுக்கு கையெழுத்து உங்களுக்கு தானே வேணும். இல்ல, நீங்க ராகுவுக்கு கேதுவுக்கு கொடுத்திருக்கனால அவங்களுக்கு உரிமை உள்ளதாக ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதே குணத்துல எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, அது யார் சொன்னாங்கன்னா குரு சொல்லல. குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால புதன் சொன்னார், வீட்டுக்கு ஓனர் சொஸ்தானாதிபதி அவர் சொல்றார், நீங்க இந்த வீட்டு உங்க சொந்த வீடாக பாவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, புரிஞ்சுதுங்களா? சரி சரிங்க. இப்போ நீங்க அந்த சனியோடைய பார்வை சொன்னீங்க, தன்னுடைய அணியினருக்கு அந்த சனி பார்வை சுபத்தை செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ குருவுடைய பார்வை மாற்று அணியினருக்கு, அதாவது சனி அணியினருக்கு அது நல்லது செய்யாதா அப்படிங்கறது அடுத்த கேள்வியா வருதுங்க. ஆமா, குரு சனி அணியினருக்கு நல்லது செய்யாது. குருவோட பார்வை வந்து சனி பார்வை குரு அணியினருக்கு நல்லது செய்யாது. அதனாலதான் இந்த ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சார்கள். அப்ப இந்த குரு பார்வையை நம்ம பொதுவா நல்லது செய்யும், குரு பார்வை கோடி நன்மை நம்ம சொல்ல முடியாதுங்கிறீங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம். ஹலோ, சொல்லுங்கய்யா. துலா லக்னத்துக்கு குரு 3-6க்கு அதிபதி ஆகிறார் அல்லவா? ஆமா. ஆகையால் அந்த 3-6க்கு அதிபதி அசுபஸ்தானாதிபதியாக இருப்பதனால் அவருடைய பார்வையும் அசுபமாக தான் இருக்கும், நல்ல பார்வையாக இருக்காது. ஆனால் நாம் இதுவரைக்கும் நானும் அப்படிதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த நூல் வந்த பிறகு அசுபருடைய பார்வையும் அசுபராகவே இருக்கும், நல்லவருடைய பார்வை நல்லதாகவே இருக்கும். அப்போ இந்த ஒரு அணியினர் வேற ஒரு அணியினருடைய வீட்டுல அமர்ந்தா அப்போ பாதகமா இருக்குமா? அது இப்போ நான் வந்து குரு அணியை சேர்ந்த லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சுபர் வந்து சனி அணியனோட வீட்டுல அமர்ந்தா அது பாதகத்தை செய்யுமா? அதாவதுங்க, என்னுடைய இப்ப நான் வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, என்னுடைய நான் வந்து குரு அணியை சேர்ந்தவர். அப்போ என்னுடைய குரு அணியை சேர்ந்த குரு செவ்வாய் அல்லது வேற இடத்துல, அதாவது சனியோடைய அணியில போய் வீட்டுல போய் அமர்ந்தா எனக்கு சிறப்பு நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எந்த கிரகத்தை சொல்றீங்க நீங்க? சூரியனையா? என்னுடைய சுப கிரகத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குரு வந்து போய் இப்போ என்னுடைய குரு வந்து மிதுன வீட்டுல உட்கார்ந்துடுறாரு. குரு அவர் பஞ்சமாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு அவர் நல்லதே செய்வார். சரி. ஏன்னா அவருக்கு கோணாதிபதி ஆதிபதி இருக்கு, பஞ்சமாதிபதி திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 5 குறைகள் இல்லையா? அவர் எந்த வீட்டில இருக்கிறாரோ அங்கிருந்து உங்களுடைய 5வது வீட்டை அவரே பார்க்கிறார். அங்கிருந்து 5ஆம் பார்வையால உங்களுடைய 3வது வீட்டையும் பார்க்கிறார், 9ஆம் பார்வையால கும்பத்தையும் பார்க்கிறார். அந்த கும்பம் உங்களுக்கு 7வது வீடு. ஆகையினால அவர் இருக்கிற இடமும் அவர் பார்க்கிற ஸ்தானமும் ரெண்டுமே புனிதமடையும். ஓ, சரிங்க சரிங்க. அப்படி சனிக்கும் எடுத்துக்கலாமா? சனி அணியினருக்கு சனிதான் நல்லது செய்வார், குரு செய்வாட்டார். சரி சரி. அதனால்தான் அது 2 அணிகளாக பிரித்தோம். சரி சரிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.
அடுத்து சார் சீனிவாசன் சார். ரைட், ஓகே. நான் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். சாய்பாபா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயங்களை கேட்கலாம். சரி, அவர் இணைப்புல இல்ல போல இருக்கு. நான் பேசுறது கேக்குது இல்லையா? ரைட், ஓகே. கோபி ராமமூர்த்தி அவங்க ஹேண்ட் ரைஸ். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப மீன லக்னக்காரர்களுக்கு அஷ்டமத்துல குரு இருந்ததுன்னா அது சுபத்தை செய்யுமா அசுபத்தை செய்யுமா? சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். மீன லக்னக்காரர்களுக்கு குரு சுபர் இல்லையா? அவர் 8ல போய் மறைந்தாருன்னா அவர் பார்க்கிற இடத்தெல்லாம் சுபத்துவம் பண்ணுவாரா இல்ல அசுபம் பண்ணுவாரா? இவர் 8லே இருந்தால், லக்னாதிபதி 8லே இருந்தாலும் இவங்க 1, 5, 9க்கு உடையவர்கள் அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர் அசுபத்தை செய்ய மாட்டார்கள், கெடுதலை செய்ய மாட்டார்கள். 8வது வீடுக்கு எந்தெந்த காரகத்துவம் இருந்தோ, அதாவது ஆயுள் ஸ்தானம், மற்றபடி அந்த பாவம் எந்தெந்த காரகத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அனைத்தையும் இவர் வெற்றிகரமாக ஒழிப்பாரை ஒழிய தோல்வி அடைய மாட்டார். அவர் பழைய வீட்டிலே இருந்தாலும் கூட. சரி சரி. அப்ப ரெண்டுல இருந்தா காரகோபாவஸ்தியம் கிடையாது. 2ல இருந்தா 2ல குடும்ப தனஸ்தானத்துல இருந்தா இல்ல இது காரகோ பாவராஸ்தியன்றது முன்னால நான் உனக்கு சொன்னேன். அதனால்தான் அந்தந்த அணியினர் அந்தந்த வீட்டில் சுபராக இருந்தால் அது அந்த பாவம் காரகத்தில் காரகோ பாவராஸ்தி அடையாது. சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். கேட்கல. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் என் கேள்வியதான். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ. சரி, ரைட். நிறைவுக்கு வந்துட்டோம். ஒரு புதுமையான ஆய்வுக்குட்பட்ட விஷயம் இது. இதோட ஒத்து போகிறவர்களும் இருக்கலாம், முரண்படுறவங்களும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வரணும், ஒரு ஆய்வாக இருக்கணுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான நோக்கத்தில் தான் ஸ்டார் அகாடமி இந்த விஷயங்களை உங்கள் முன்னால ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்த நமக்காக இவ்வளவு அனுபவம் இல்லைன்னாலும் இதை சொல்லணுங்கிற அந்த ஒரே மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி பல சிரத்தை எடுத்து, மொழி பிரச்சனை, அவர் வைத்திருக்க புத்தகம் முழுக்க தெலுங்கு புத்தகம் தான். ஆனா அவருக்கு அந்த நமக்கு அது படிக்க புரியலனாலும் அதை அவர் கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு நாம் அழகா செழுமையா சொல்ல முடியலனாலும் என்ன கன்வே பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் உள்வாங்கிக்குவோம், செரிமானம் செய்வோம். அதில் ஏற்புடையது நிராகரிப்பது என்பது ஜோதிடத்துறையில் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய நம்முடைய படித்த அனுபவம், நடைமுறையில் நாம் சந்திக்கின்ற அனுபவம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்களுடைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஸ்டார் அகாடமியுடைய இந்த கருத்துக்களை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்காக பங்கேற்ற சிறப்புரை நிகழ்த்திய ஸ்ரீ வி பரந்தாமன் ஐயா அவர்களுக்கும், அவர் வரும்பொழுது அவரோடு இருந்து இந்த விஷயங்களை ஆய்வு பண்ண திரு ஸ்ரீனிவாசன் மருத்துவ ஜோதிட பேராசன் அவர்களுக்கும், நம்ம தளத்தில் பங்கேற்ற ஜோதிட நண்பர்களுக்கும், அருள்வேல் ஐயா அவர்களுக்கும், இந்த தளத்தின் வழிகாட்டி மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். என்ன நான் சொல்றேன்.